பாடல்கள் மற்றும் படங்களை பார்க்கணுமா? இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம கோல்டன் சினிமாஸ். மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிருங்க. சோம்பேறி. நீங்க நல்லா இருக்கன்னு நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகள்லாம் வாழ்வு முன்னேற. நீங்க நல்லா இருக்கன்னு நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகள்லாம் வாழ்வு முன்னேற. தண்ணிய பாரியா எவ்வளவு வேஸ்ட் ஆகுது. நாட்டுல ஜனங்க குடிக்க தண்ணி இல்லாம அவஸ்தைப்படுறாங்க. நீ 1/2 மணி நேரமா குளிக்கிறிய? உனக்கா குளம் கட்டி வச்சுக்குது. எந்திரியா. நாலு சாப்பாடு கிடைக்கலையே, என்ன செய்யறது? அட போடா, கார்பரேஷன் கோலா இருக்கிற வரைக்கும் சாப்பாடு என்ன சாப்பாடு? அடிப்போம்.
4 கல்யாண வீட்டுல விருந்து சாப்பிட்ட மாதிரி இருக்குது. இன்னைக்கு இது போதும். என்ன தம்பி, இன்னைக்கு சாப்பாடே இதுதானா? இன்னைக்கா? என்னைக்கு இதுதான். அப்படியா? ஆமா, காசு உள்ளவன் காரை பெட்ரோல் பங்க்ல நிறுத்தி டேங்க ஃபுல் பண்ணிட்டு ஊரெல்லாம் சுத்துவான். நான் இந்த பைப்படியில இந்த டேங்க ஃபுல் பண்ணிட்டு ஊரெல்லாம் சுத்துறேன். எப்படி? அப்ப நானும் பெட்ரோல் போட்டுக்குமா? நீ நம்ம கத்தானா? குடி குடி குடி, நல்லா குடி. என்னது இந்த குடி குடிக்கிற? வயித்துல தண்ணி டேங்க் வச்சிருக்காளா? அம்மாடி. அக்கா எத்தனை நாள்? ஒண்ணும் ஜாஸ்தி இல்ல, சும்மா 5 நாள் தான். அப்பா, நான் பரவாயில்ல, 4 நாள் தான். உன் பேர் என்ன? விஜய். உன் பேரு? ரேகா. உன் சொந்த ஊர் எது? என் குடும்பத்துக்கு சொந்தமா அரக்காணி நிலம் கூட கிடையாது. சொந்தமா எப்படி ஊர் இருக்க முடியும்? அது இல்ல, நீ பிறந்த ஊர் எதுன்னு ஓ, கேட்டேன். அதுவா? மதுரை. அந்த காலத்துல சங்கம் வளர்த்த மதுரை என்ன வளர்க்க மாட்டேன்னுச்சு. நான் வந்துட்டேன். ஆமா, உன் சொந்த ஊர் சொல்லலையே. தஞ்சாவூர். சோழ நாடு சோறு உடைத்ததுன்னு நான் 2ஆவதுல படிச்சிருக்கேன். அது முன்ன சோழன் இருக்கும்போது. இப்ப போய் கேட்டா பல்லுடைத்து. அம்மா அப்பா இருக்காங்களா? அப்பாவை நான் பார்த்ததே இல்ல, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே போயிட்டாரா. அம்மா இப்பதான். அவங்களும் இறந்துட்டாங்களா? இல்ல, 2ஆம் தரமா ஒருத்தரை கட்டிக்கிட்டாங்க. அவ்வளவுதான், நான் அனாதை ஆயிட்டேன். ஆமா, உங்க அப்பா அம்மாவை பத்தி ஒண்ணுமே சொல்லலையே. ஆமா, அவன்லாம் அப்ப அவனை பத்தி சொல்ல பெரிய சரித்திரம் படிச்சவனா? பெத்த அப்பாவை பத்தி கேட்டா ஏன் இப்படி கோவப்படுற? கோபப்படாம எப்படி இருக்கிறது? அவர் ஒரு ஆளுகிட்ட எக்கச்சக்கமா கடனை வாங்கிட்டு கொடுக்க முடியாம தற்கொலை பண்ணிக்கிட்டாரா? இல்ல, பின்ன கடன்காரனை குத்திட்டு ஜெயிலுக்கு போயிட்டாரு. பரவாயில்லையே, கடன் வாங்கினவன் தான் கொடுக்க வழி இல்லாம தற்கொலை பண்ணிப்பான். உங்க அப்பா கடன் கொடுத்தவரே குத்திட்டாரா? ஆமா, ஐயா ஆயில் கைதா ஜம்முன்னு ஜெயில இருக்காரு. மகன் கம்முன்னு பிளாட்பாரத்துல சுத்திட்டு இருக்கான். பாத்தியா, நம்ம 2 பேர் வாழ்க்கை ஒரே மாதிரி இருக்கு. அதான் ஒன்னா சேர்ந்திருக்கோம். பணம் பணத்தோட தான் சேரும், இனம் இனத்தோட தான் சேரும். நம்ம சேர்ந்தது சரி, இப்ப வயிற்றுக்கு என்ன வழி? ஏதாவது வழி பண்ணலாம் வா. விஜய், இந்த ஹோட்டல்ல ஏதாவது வேலை கேட்டு பாப்போமா? நமக்கெல்லாம் என்ன வேலை கொடுக்க போறான் அந்த ஹோட்டலுக்காரன்? அட, நான் ஏதோ கூட்டி பெருக்கிற வேலை, நீ பெஞ்ச் துடைக்கிற வேலை. இதுக்கு என்ன MA BA படிக்கணும்? புரியாதபடி பேசாத. இப்ப அந்த வேலையில உள்ளவங்க எல்லாம் அந்த படிப்பு படிச்சவங்க தான். சரி, கேட்டு பாப்போம். கொடுத்தா கொடுக்கட்டும், இல்லன்னா வந்துருவோம். வா. வணக்கம் சார். ஐயா, எங்களுக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க. ஆமா சார், நாங்க 2 பேரும் யாரும் இல்லாத அனாதைங்க. 2 பேருக்கு நல்லா பசிக்குதா? ஆமா சார், சாப்பிட்டு 4-5 நாள் ஆச்சு. அதான் ஹோட்டலா பார்த்து வேலைக்கு வந்திருக்கீங்க, நல்லா திங்கலான்னு. கொஞ்சம் வயிறு நிறைஞ்சிட்டா போதும், வெளியே உட்காந்து கொடி பிடிச்சிருவீங்களே. சார், எங்களை பாருங்க சார், கொடி பிடிக்கிற வயசா இது. சார், நாங்க உங்க பிள்ளைங்க மாதிரி இல்ல. என் பிள்ளைங்க ஏன் இப்படி அனாதையா சுத்துது? கோச்சுக்காதீங்க சார். திடீர்னு பொட்டுன்னு போயிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. போயிட்டா இவரெல்லாம் வச்சுக்க மாட்டாங்க, தூக்கிடுவாங்க. மரியாதையா 2 பேரும் இந்த இடத்த விட்டு போறீங்களா, இல்ல வெந்நீர் எடுத்து ஊத்தவா? வெந்நீரை ஊத்தாம பாதாங்கிற ஊத்த போறேன். ஏய். என்ன உட்காரியா? உன் கடையில வேலை செய்யறதை விட ரோட்ல காகிதம் பொறுக்கலாம். ஒரு நாளைக்கு 5 rupees கிடைக்கும். சரி, இதாப்பா 4 இட்லி வடகரி கட்டு. அட, அது எதுக்கு வாங்குற? ஊசி போன வடகரி. ஊசி போன வடகரியா? உன் ஹோட்டல்ல ஒண்ணுமே வேண்டாப்பா. ஐயோ, ரேகா, இந்த ஹோட்டல்ல வேலை கேட்டு பாப்போமா? வேண்டாம், இங்க வேற ஒரு ஐடியா பண்ண போறேன். என்ன பண்ண போற? அங்க படிச்சு பாரு. இங்கு டபரா செட்டு திருடுவோரை பிடித்துக் கொடுப்பவருக்கு 5 ரூபாய் இனாம் கொடுக்கப்படும். பாருடா, இப்ப நான் சொல்ற மாதிரி நீ செஞ்சேன்னா நமக்கு 5 ரூபாய் கிடைக்கும். நான் என்ன செய்யணும்? நேரா உள்ள போ. போறேன். போய் ஒரு கப் காஃபி கேளு. காசு? அடிச்சி, நான் சொல்ற மாதிரி கேளு. சரி, காபி வாங்கியாச்சு. மடமடான்னு காஃபியை குடிச்சிட்டு டபரா செட் எடுத்து லபக்குன்னு சட்டைக்குள்ள போட்டுக்கோ. நீ அந்த ரூட்ல வர்றியா? ஆமாடா, நான் வந்து உன்னை காமிச்சு கொடுத்துறேன். அடி பாவி, உண்ட வீட்டுக்கே 2 சரிடி. எனக்கு 5 ரூபாய் கிடைக்குதுல்ல? எனக்கு 4 உத கிடைக்கு. இல்லனா மாவாட்ட சொல்லுவாங்க. ஆட்டிட்டு வரவா? ஆட்டிட்டு வா. 5 ரூபாய் இருக்குல்ல, ஜாலியா தின்னுவோம். எனக்கு பயமா இருக்குது. டேய் போடா. டேய் போடா. என்ன வேணும்? ஒரு காபி கொடுப்பா.
5 ரூபா கொடுங்க சார். எதுக்குயா? அந்த பையன் டவரா சட்டை எடுத்து சட்டைக்குள்ள போட்டுட்டான் சார். எந்த பையயா? அந்த உட்கார்ந்து இருக்கிற அவன் தான் சார். அதை நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன் சார். எனக்கு 5 ரூபா கொடுத்துட்டு அவன் அடிங்க சார். தயா இந்த வயசுல திருடி உருப்பிடுவியா? இனிமே என் கடப்பக்கம் வந்த உன் கைய கால ஒடிச்சு போடுவேன். முதுகெலும்புலாம் ஒடிஞ்சு போச்சு. ஐயோ ரேகா. விஜய், ஐயோ இருந்தது ஒரே சட்டை, அதுவும் கிழிஞ்சு போச்சு. என்னமோ பெரிய ஐடியா குடுக்கறனா இப்படி கடைசியில காலவாரி விட்டேடு. எனக்கு எப்பவுமே ஐடியா கொடுக்கத்தான் தெரியும் விஜய், ஆனா இப்ப செய்ய முடியலையே. சொல்றவங்க எப்போ செய்ய மாட்டாங்கன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது கரெக்டா போச்சு. விஜய், உன் மேல விழுந்த ஒவ்வொரு அடியும் சமுதாயம் திருப்பி வாங்க போற பதிலடிம்பா. இது நம்ம நாட்டுல எல்லா மேடையிலும் பேசுற பேச்சு தானே. ஐயோ அம்மா. அப்பா இன்னைக்கு நரிமுகத்துல முடிச்சிருக்கேன். 5 ரூபாய் லாபம். ரேகா இதோ வர்றானே, இவன் தான் என்ன காட்டி கொடுத்து 5 ரூபாய் வாங்கினான். வரட்டும் வரட்டும். ஏன் சார், இவனை காட்டி கொடுத்த 5 ரூபாய் வாங்குனீங்களே, அந்த காசு உங்களுக்கு கொட்டுமா? சின்ன வயசுல திருடுறவங்களை நல்லா அடிச்சு உதைச்சு கண்டிச்சா தான் பெரிய வயசுல திருட மாட்டாங்க. அது சரி, பெரிய வயசுக்கானுங்க கொள்ளையடிக்கிறானுங்களே, அவனுங்களை எந்த வயசுல கண்டிக்கிறது? நீ உருப்பட மாட்டடா. உண்மையை சொன்னா இப்படி சொல்லிடுவானுங்களே. என்ன சார், ஒண்ணு ஓரமா நின்னு பாருங்க, இல்லன்னா அவளை முன்னாடி போக விட்டு பின்னாடி நின்னு பாருங்க. ஏற்கனவே நான் அடி மேல இடியா வாங்கியிருக்கேன். ஐயோ 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 துவச்சு எடுத்துட்டானுங்களே. ஐயோ புளிஞ்சு எடுத்துட்டானுங்களே. கருவாடு மாதிரி காயப்படாத பாக்கி. ஏன்டா இப்படி கத்துற? 2 நாள்ல ஆறி போயிடும். ஒண்ணு அடிச்சிருக்கேன். அப்படிதான். டேய் ராமு, நீ தோத்துறாதடா. உன்னை நம்பி நான் 2 ரூபாய் கட்டிட்டேன்டா. டேய் விஜய், எனக்கு ஒரு ஐடியாடா. இத பாரு, உன் ஐடியால ஹோட்டல்லே தெரிஞ்சு போச்சு. மறுபடியும் என்ன மாட்டி வைக்க போறியா? ஐயோ, இந்த ஐடியா கரெக்ட்டா நடக்கும்டா. என்ன செய்யணுங்கற? பாருடா, சாப்பிடுறதுக்கு ஒரு நயா பைசா கூட இல்ல. டிஃபனுக்கு 2 ரூபாய் தேவை. நான் சொல்ற மாதிரி கேளு. வா. என்ன பண்ண போறாளோ ஒண்ணுமே புரியல. உலகத்தில என்னமோ நடக்குது, மர்மமா இருக்குது. ஒண்ணுமே புரியல, ஒண்ணுமே புரியல. ஏய், எங்கால ஜெயிச்சிட்டான். அடச்சி, என்னடா பெரிய உங்கால் ஜெயிச்சிட்டான். எங்கால் கிட்ட போட்டி போட உங்களுக்கு முடியுமா? ஏய், எங்கால யார் தெரியுமா? வல்லவனுக்கு வல்லவன், பொல்லாதவனுக்கு பொல்லாதவன். ஏய், ஜெயிச்சிடுவியா? அந்த உசிரமணியை பார்த்தா கூட பயம் இல்ல, இந்த பந்தாவை பார்த்தா தான் பயமா இருக்கு. அடச்சி. டேய், எங்கால் ஜெயிச்சா எவ்வளவுடா தர? 2 ரூபாய் தரேன். போடா போடா, 2 ரூபாவா? அப்ப எங்கால் ஜெயிச்சா நீ எவ்வளவு தருவ? 5 ரூபாய் தரேன்டா. 5 ரூபாயா? அப்ப எங்கால் ரெடி மோத விடு. இரு. ஒரு பைசா கூட இல்ல, பந்தயம் கட்டிட்டேன். உங்க அப்பா கொடுப்பான்? இல்ல, உங்க அப்பா கொடுப்பான். எங்க அப்பா தான் ஜெயில இருக்கானே. டேய், ஏதோ ஒரு தைரியத்துல பந்தயத்தை கட்டிட்டேன்டா. இப்ப நீ ஜெயிக்கல, நம்ம 2 பேர் முதுகுல டின்ன கட்டிடுவானுங்க. டேய், தைரியமா போடா. டேய் போடா. ஏக்கா, ஏற்கனவே ஹோட்டல்கார வர முட்டி தட்டி வச்சிருக்கான். இவன் கைமா பண்ண போற, வா போலாம். டேய், டின்ன கட்டி அமிச்சிடுவாங்கடா. போடா. ஐயோ, டேய் என்னடா? டேய் என்னடா? டேய் போடா. என்னால முடியாது. ஐயோ, நான் சொல்றது கேளுடா. ஐயோ, என் கண்ணுல ஈயா. ஈயா.
சாமந்த். One, two, three, four. एक दो तीन चार पाँच छः सात आठ नौ. Fall, 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 fall. A one, a two, a three, a four, a five, a six, a seven, a eight, a nine, a 10. யாரா அவனுங்க பெரிய தொல்லையா போச்சு. இவனுங்களாலதான் நாடே உருப்பட மாட்டேங்குது. இந்தா ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம். ஏழையின் சிரிப்பிலே இறைவனை காண்போம். ஐயோ, ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருக்கான், நான் தான் பார்த்ததில்லை. அதன் காரணம் என்ன சொல்றேன் கேளு, ஏழை சிரிச்சதில்லை. ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருக்கான், நான் தான் பார்த்ததில்லை. அதன் காரணம் என்ன சொல்றேன் கேளு, ஏழை சிரிச்சதில்லை. அவன் சிரிப்பது எப்போ, இறைவன் தெரிவது எப்போ. அவன் சிரிப்பது எப்போ, இறைவன் தெரிவது எப்போ. நிறுத்தடா. எப்படி இருக்கு உடம்பு? என்னடா கண்டதையும் பாடிக்கிட்டு இருக்க? நடக்கிறது தாங்க சொன்னேன். என்னடா நடக்குது? நாட்டுல உள்ள ஏழைங்கள்லாம் சந்தோஷமா சிரிச்சிட்டு இருக்கணும்னு ஆசைப்பட்டார் அறிஞர் அண்ணா. அவருடைய ஆசையை எந்த புண்ணியமான நிறைவேற்றலையே. அதை நினைச்சேன், வேதனைப்பட்டு புலம்பிக்கிட்டு இருக்கேன். கோவிச்சுக்காதீங்க சார், கோவிச்சுக்காதீங்க. ஏயா, உனக்கு பணக்காரல கண்டால பிடிக்காதா? இந்தியாவுல மட்டுமில்ல, இந்த உலகத்துல இருந்து அந்த ஜாதி ஒழியணும்னு ஆசைப்படுறேன். ஏன் நீயும் பணக்காரனாக உன்னை வேண்டாம் நான் சொல்றோம். என்ன மாதிரி 10 ஏழைங்க பணக்கார ஆகணும்னா உன்ன மாதிரி 4 திமிரு பிடிச்ச பணக்காரங்க அழியணும். ஒரு கால நுண்டி ஆயிட்டு அவன் திமிரு போகல பாத்தியா? காலா பேசுது, வாயில்ல பேசு. எங்களுக்கு வாய் மட்டுமல்ல கையும் பேசும் தெரியுமா? கையும் பேசும், இந்த கட்டையும் பேசும். ஏண்டா பொட்ட பசங்களா, அவருக்கு தான் கால் இல்லையே, அவர்கிட்ட என்னடா வீராப்பு? நீங்க 2 பேரும் ஆம்பளைங்களா இருந்தா என்னோட மோதி பாருங்கடா. Hi Vijay, very good. வெரி குட். அண்ணே, உங்க வாழ்க்கையை நினைச்சா ரொம்ப வருத்தமா இருக்குது. நீங்க 2 பேரும் இருக்கும்போது எனக்கு என்னப்பா கவலை? ஏதோ போன ஜென்மத்துல நாம 3 பேரும் அண்ணன் தங்கச்சிகளா பிறந்திருப்போம் நினைக்கிறேன். இல்லன்னா இப்படி நீங்க அடிக்கடி எனக்கு வந்து உதவி செய்வீங்களா? அவங்க 2 பேரையும் வீடா போடாமலே வாய் சவக்க வச்சிட்டீங்க. எனக்கு 2 ரூபா நஷ்டம். இனிமே அவங்க பீடா போட 2-3 மாசம் ஆகும். ஆமா, இது என்ன Dress? பழசா, கிழிஞ்சு போய் ஆள் பாதி ஆட பாதி கேள்விப்பட்டது இல்ல. இந்த Dressோட போனா ஒரு காரியமும் நடக்காது. அதுக்கு தான் ஒரு பிளானோட வந்திருக்கோமே. இங்க ஒரு 500 ரூபாய் கொடுங்க, Dressம் வாங்கிக்கிறோம், பணத்தை திரும்ப கொடுத்துறோம். Dress வாங்கிக்கங்க, பணத்தை எப்படி திருப்பி கொடுப்பீங்க? அவளுக்கு தான் ஏதாவது குறுக்கு புத்தி வேலை செஞ்சுக்கிட்டே இருக்குமே. இத பாருங்க, பணத்தை நீங்க திருப்பி தரீங்களோ இல்லையோ, நான் உங்களுக்கு Dress வாங்க பணம் கொடுக்குறேன். ஏ விஜய், இந்த 5 ரூபாய் நோட்ல உன் கையெழுத்து போடு. எதுக்கு இந்த ரூபாய் நோட்ல கையெழுத்து கேக்குற? இந்தியா பூராவே சுத்தி பார்க்க உனக்கு வசதி இல்ல, உன் பேராவது சுத்திட்டுமே போடு. ஜெய் விஜய், 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 விஜய். வெரி குட். இப்ப இத என்ன செய்ய போற?
இதை எடுத்துக்கிட்டு போய் சார் சார் இந்த 500 ரூபாய் நோட்டுக்கு செல்ல கொடுங்க சார். உங்க முதலாளியே வந்து கேட்டிருந்தாலும் தந்திருக்க மாட்டேன். நீயே வந்திருக்க. குடு குடு. என்னங்க? எல்லாத்தையும் பார்சல் பண்ணுப்பா. சில்லறை வேணும்னா அடிக்கடி வாங்க. தேங்க்ஸ். இந்தாங்க பில். எவ்வளவு ஆச்சு? 450 ரூபா. ம். ம், என்ன? கேஷ். இப்பதானே 500 ரூபாய் நோட்டு கொடுத்தேன். எப்ப சார் கொடுத்தீங்க? எப்ப சார் கொடுத்தீங்களா? இந்த ஃப்ராட் வேலையில நம்ம கிட்ட வேண்டாம். ஐயோ, நான் பொய்யெல்லாம் சொல்ல மாட்டேன் சார். நல்லா நினைச்சு பாருங்க. கீழே படுங்க. ஆ? எதுக்கு? நான் உங்களை தாண்டி காட்டுறேன். அதெல்லாம் வேண்டாப்பா. உன் சாமான்ல இப்படி எடுத்து வச்சுட்டு மரியாதையா போயிடு. இல்ல போலீஸ கூப்பிடுவேன். ஆமா. யோ கண்ணாடி, இது அநியாயம். யோ கண்ணாடி, இது அக்கிரமம். உன் கல்லாப்பட்டியை திறந்து பாரு. நான் கொடுத்த 500 ரூபாய் நோட்டு இருக்கும். என்னப்பா சொல்ற? காலையில இருந்து வியாபாரம் நடக்கு. இதுல 500 நோட்டு இல்லாம போயிடுமா? அடப்பாவி. சார் சார் சார், எல்லாரும் வாங்க சார். சார் இந்த அக்கிரமத்தை பாருங்க சார். நான் வெளியூர்காரன் சார். பணம் கொடுத்தேன் இல்லைங்கிறாரு சார். வேணும்னா ஒரு அடையாளம் சொல்றேன் சார். 500 ரூபாய் நோட்லயும் விஜய் விஜய்னு கையெழுத்து போட்டிருக்கேன் சார். கேளுங்க. இல்லைன்னா நீங்க என்ன சொல்றீங்களோ கேக்குறேன். இவ்வளவு தூரம் சொல்றாருல, கொஞ்சம் பாருங்க சார். ஏன் சார் இப்படி கொள்ளடிக்கிறீங்க? இருந்தா எடுத்து கொடுங்க, இல்ல வெளியே போக சொல்லுங்க சார். முழிக்காதீங்க சார். கல்லாப்பட்டியை தரங்க. என்ன சார் இது? ஆ, ம். ம். விஜய் 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 உள்ள வாங்கி போட்டுட்டு ஏன் தகராறு பண்ற? நேரத்துல உட்கார்ந்துருக்கவங்களுக்கு ஞாபகம் அதிகமா இருக்கணும். நல்லா கேளுங்க சார். மீதி பணத்தை ஒழுங்கா கொடுக்கல நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருவேன். போலீஸுக்கா? ம். ரொம்ப தேங்க்ஸ் சார். தோ பான் பீடா. அபிதே. என்னையா அது? பணத்தை மட்டும் திருப்பி கொடுத்தீங்க, ட்ரெஸ் எல்லாம் புதுசா போட்டிருக்கீங்க. எப்படி? எல்லாம் தில்லு முள்ளுதான். ஐயோ கடவுளே, நகை மூழ்கி போச்சுன்னு சொல்றானே. என் பொண்ணு கல்யாணத்தை வச்சிருக்கேனே, என்ன பண்ணுவேன்? அம்மா, ஏம்மா புலம்பிக்கிட்டே போறீங்க? ஐயா, இந்த மாசம் என் மகனுக்கு கல்யாணம். அந்த மூலக்கடை சேர்த்துக்கிட்டு என் மகளோட செயினை அடகு வச்சிருந்தேன். அந்த பாவி கிட்ட திருப்பி கேட்க போனா முழுகி போச்சுன்னு சொல்றாங்க. யார் அந்த குண்டனா? ஆமா ஐயா, அவனேதான். அவங்கிட்ட எது போனாலும் திரும்பி வராதே. விஜய், முதல்ல இதை கவனி. நீங்க போங்கம்மா. உங்க வீட்டுக்கு நகை வரும். ரேகா, ம். நல்லா இருப்பீங்க. நல்ல காரியத்தை செய்யும் போது சினிங்கிட்டே குடுக்குறிய குட்ரி. பின்ன என்ன இருக்கிறது? ஒண்ணே ஒண்ணு, கண்ணே கண்ணு. அதே எத்தனை வாட்டி கைட்டி கட்டி அடமான வைப்ப. இந்தாமா, சேட்டிட்டே வச்சா ஒரு சாமான் பத்திரமா இருக்கும். யோ மூடியா, எங்களுக்கு தெரியாது எதை எங்க வைக்கணும்னு. இத பாரு, ஒண்ணு செய்யறேன். இந்த வாட்டி வித்தியா போடுறேன். வித்து தர என்னை ஊட்ட விட்டு விரட்டு. இதுக்கு மேல ஏதாவது பேசணும், ஒண்ணு இங்கேயே வைக்கணும். அரே அரே, இது பொருள் வைக்கிற இடம்யா, பொம்பளை வைக்கிற இடம் இல்ல. யோ, ஒண்ணு இடிச்சுனா அரே அப்படியே பாய், நான் என்ன சொல்ல வருதுன்னா, எந்த காரியம் செய்தாலும் புருஷனுக்கு பொஞ்சாதிக்கு செஞ்சாதான் அதுல சந்தோஷம் இருக்குது. ஆமா, இவர் கூட சேர்ந்து செஞ்சா பெரிய சந்தோஷம். என்னடி ஆட்ற ஆடாதடி. இந்தாமா, அந்த ஆள் அடிக்காதே. அவர் உனக்கு தாலி கட்டினவரு. பின்ன என்ன, சாத்தனூர் அண்ணியா கட்டி விட்டாரு. இடம் இருக்குது, அந்த ஆளு கட்ட தெரியல. யோ கட்டணா இல்லையா, அங்கே வந்து பாரு. இந்த பாரு, உன்னை வீட்டுல வந்து வச்சுக்கிறேன். வாடி. அஜீபா. என்ன ஆளியா நீ? சாமான இங்க வித்து புட்டு வீட்டுல போய் என்ன செய்ய போறேன்? யோ சேட்டு, நக்க நக்க நல்லா இருக்குது. வரிசை பாக்குறேன். சேட்டு, ரொம்ப உரசாத. நான் இத சொல்லல, அத சொன்னேன். உரசி உரசி 6 பவுன் அந்த 5 பவுன் ஆயிடுச்சு. தங்கம், சுத்தா தங்கம். பின்ன உரசி பார்த்தல. எடை போட்டு பாக்குறேன். பாரு. இந்தாமா, 5 பவுன் கூட வராது, 4.5 பவுன் தான் வருது. இதுக்கு முத கடையில ரொம்ப உரசிட்டாங்க போல இருக்கு. ஆமா. சேட்டுக்கு கடைக்கு போனா கண்டிப்பா உரசு வாங்கும். உரசாம வாங்க மாட்டாங்க. உன் உருவத்தை பார்த்தாலே தெரியுது. அது சரி, எவ்வளவு கொடுப்ப? இதே பழைய பவுனும் 3000 ரூபாய் தருது. யோ என்னையா அது கொடுமையா இருக்கு. 4000 ரூபாய் வேணுமியா? 3000. போயா, அப்படின்னு நகைய கூடிய. கொள்ளக்காரா. யார பார்த்து கொள்ளக்கார சொல்றேன்? நானா ரோட்ல போய் நின்னுக்கிட்டு சாமான கொண்டாங்கோன்னு கேக்குறேன். உங்களுக்கு கஷ்டம் வருது, நீங்க இஷ்டப்பட்டு இங்க வருது. சரி சரி, எந்த கடைக்கு போனாலும் இப்படித்தான் சொல்லுவானுங்க. கொடுத்துட்டு பணத்தை வாங்கிட்டு வா. இந்தாயா. 1 2 3. லட்சுமியை தூக்கி போடுற இல்ல, இதுக்கு நீ அனுபவிப்ப. எல்லா லட்சுமி திரும்பி வருது. இந்தாங்கம்மா, இந்த பணத்துல செயின் வாங்கி உங்க மக கழுத்துல போட்டு சந்தோஷமா கல்யாணத்தை நடத்துங்க. ஐயா, நீங்க 2 பேரும் புள்ள குட்டிகளை பெத்து பூரண ஆயுசோட இருக்கணும் ஐயா. ரொம்ப நன்றியா. எங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்கட்டும்.
உங்க பொண்ணு கட்டிக்க போறாரே மாப்பிள்ள, அவர்கிட்ட சொல்லி வைங்க உங்க பொண்ணு கழுத்துல போடுற எதையும் வச்சிட வேண்டான்னு. இத திறந்ததுக்கு அப்புறம் இப்ப பொண்ணுங்க கழுத்துல தாலிய பார்க்கவே முடியறது இல்ல. நல்லா சொன்னப்பா. இந்த பெட்டி நிறைய அபின் இருக்கு. இதை எடுத்துக்கிட்டு இந்த ஹோட்டல் கொடுப்போம். அங்க கேப்ரே ஹால்ல டயாஸுக்கு ரைட் சைடுல கார்னர் சீட்ல இதே மாதிரி பெட்டி வச்சுக்கிட்டு ஒரு ஆள் உட்கார்ந்துருப்பாரு. இந்த கார்டோட பாதி அவர்கிட்ட இருக்கும். ஜாக்கிரதை. இந்த அபின் பெட்டி அவர்கிட்ட கொடு, பதிலுக்கு பணப்பெட்டி அவன்கிட்ட கொடுப்பாரு. அதை வாங்கிட்டு வந்து ஜாக்கிரதை. அதிசய பதுமை நவரச கலையில் இவள் ஒரு புதுமை. நடங்கிடும் பூந்தேன் நடங்கிடும் பூந்தேன் நான் நிலா தேன் நிலா. ஆயிரம் கோடி ஆசைகள் மூடி ஆடையில் ஆடும் பெண்ணிலா. நான் நிலா தேன் நிலா. இரவினில் படிக்கும் இலக்கியம் இதுதான், இதைவிட உலகில் இனிப்பது எதுதான்? இணை துணை யாரோ இணை துணை யாரோ. நான் நிலா தேன் நிலா. மீட்டினால் வேலை நான் மீட்ட மாவிரல்கள் தான். மீட்டினால் வேலை நான் மீட்ட மாவிரல்கள் தான். தொடத்தொட சுரங்கள் படப்படலயங்கள் திரள் படும் இடங்கள் விதவித நயங்கள். இசை மழை தோன்றும் இசை மழை தோன்றும். நான் நிலா தேன் நிலா. ஆயிரம் கோடி ஆசைகள்
டேய் பெட்டிக்குள்ள என்ன இருக்கு? பாப்போம். வா போலாம். போலீஸ். கை கெட்டினது வாய் கெட்டாத மாதிரி எவ்வளவு சிரமப்பட்டு அடிச்சிட்டு வந்தேன். வெட்டி கையை விட்டு போயிடுச்சு. இது கொள்ளை அடிச்ச பணம். ஒரு இடத்துல நிம்மதியா இருக்காது, அலைஞ்சுக்கிட்டே தான் இருக்கும். பாத்தியாராக்க, இந்த நன்றி கெட்ட பணம் ஏழைங்க கையில தங்காம திருப்பி திருப்பி பணக்காரங்க கிட்டே போய் சேர்ந்துருது. என் மானத்தை காப்பாத்திக்கிறதுக்காக 4 பேருக்கு நடுவுல கேவலமா டான்ஸ் ஆடி இந்த பணத்தை உனக்கு கொடுக்குறேன். இதுக்கு நீ ஆண்டவங்கிட்ட தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். ஆண்டவங்கிட்ட அனுபவிக்கிறது அப்புறம் தானே. இப்ப நான் மாசம் மாசம் உன்கிட்ட 1000 ரூபாய் வாங்கி அனுபவிக்கிறேன் பாரு. இதுதான் அதிர்ஷ்டம். அதிர்ஷ்டமா? பெண் பாவம் உன்னை சும்மா விடாது. நான் சம்பாதிக்கிறதையெல்லாம் வாங்கிக்கிட்டு எங்க குடும்பத்தையே பட்டி போடுறியே, இது உனக்கே நல்லா இருக்கா? கஷ்டமா இருந்தாக்க நான் சொல்றத நீ கேளு. இதே 1000 ரூபாய் மாசம் மாசம் உன் வீடு வந்து சேரும். அதை விட நான் தற்கொலை பண்ணிக்கலாம். ரொம்ப சந்தோஷம். ஏக்கா, பாவம் அந்த பொண்ணை எதுலயோ சிக்க வச்சுட்டு பிளாக்மெயில் பண்றான் போல இருக்கு. அவனை என்ன செய்யறான் பாரு. விஜய் போயிட்டான். அவன் போனா என்ன, அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணும். வா. அம்மா. ஷீலா, வந்துட்டியாமா? ஒவ்வொரு நாளும் நீ வர்ற வரைக்கும் என் மனசு திக்கு திக்குன்னு அடிச்சுக்குது. ஏமா தினம் இப்படி லேட்டா வர்ற? பெரிய பிரச்சனைமா. ஒவ்வொரு மாசமும் ஆயிரக்கணக்கா பதில் சொல்ல வேண்டியிருக்கே. என்னம்மா சொல்ற? ஆபீஸ் பத்தி சொல்ல வந்தம்மா. ஆயிரக்கணக்கான பேர் இருக்காங்களே. இன்னைக்கு செலவுக்கு ஏதாவது பணம் கொண்டு வரேன்னு சொன்னியே, கிடைச்சுதா? இல்லம்மா, இன்னும் 2 நாள்ல எப்படியாவது சமாளிக்கிறேன். அந்த ஆண்டவன் எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளைய கொடுத்திருந்தான்னா உனக்கு இவ்வளவு கஷ்டம் வந்திருக்காதே. அப்படின்னா தப்பா சொல்லாதீங்கம்மா. அப்பா அம்மாவை காப்பாத்தது ஆம்பளை பிள்ளைங்க இப்ப ஏராளமா இருக்காங்க. அக்கா, நாளைக்கு எங்க கிளாஸ்ல எல்லாரும் மகாபலிபுரம் போறாங்க. நானும் போட்டுமா? போயே. போன்னு சொல்லிட்டா எப்படி? பணம் வேண்டாமா? எவ்வளவு வேணும்? 15 ரூபாய். 15 ரூபாயா? ஆயிரக்கணக்கா சமாளிக்கிறேன். இவளுக்கு 15 ரூபாய் கொடுக்க முடியலையே. அக்கா, சரித்திர புஸ்தகம் வாங்க பணம் வேணும்க்கா. நம்ம சரித்திரமே என்ன சரியா அமையல ராஜி. ராஜி, எல்லாம் காலையில பேசிக்கலாம். போய் சாப்பிடுங்க போங்க. ஹலோ ரேகா, வாங்க வாங்க. ஷீலா. என்ன இப்படி திடீர்னு? நானும் உங்ககிட்ட திடீர்னு தானே உதவி கேட்டு வந்தேன். நான் ஒரு காரியத்தை சாதிக்க உன் கூட சேர்ந்து டான்ஸ் ஆடினதை காட்டி கொடுக்காம இருந்தியே, அதுக்கு நன்றி சொல்லத்தான் வந்திருக்கோம். என்னம்மா அது டான்ஸ் கின்ஸ்னு? யாருங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இது நல்ல டான்ஸ் ஆடும், அத சொல்லுது. அம்மா, அவங்களுக்குள்ள நீங்க போய் சாப்பாடு போடுங்க. நான் இவங்களை அனுப்பிட்டு வந்துடுறேன். போலாமா? வாரேக்கா. விஜய், ரேகா, நான் ஹோட்டல்ல டான்ஸ் ஆடுறது எங்க அம்மாவுக்கு தெரியாது, தெரியவும் கூடாது. தெரிஞ்சா? பொண்ணு தெரியாது எங்க அம்மா தற்கொலை பண்ணிக்குவாங்க. அப்படி என்ன பிரச்சனை? சொல்லு ஷீலா, என்ன உன் கூட பிறந்த சகோதரியா நினைச்சு சொல்லு. உங்க குடும்பத்தை பட்னி போட்டு நாங்க கொடுத்த பணத்தை எவனுக்கோ கொடுத்துட்டு நீ அழுதுகிட்டு நின்னியே, எதுக்காக? ஒவ்வொரு மாசமும் நான் என் மானத்தை காப்பாத்திக்கப்படுற பாடு சொன்னா புரியாதுங்க. இன்னைக்கு நீங்க 1000 ரூபாய் கொடுத்து இந்த மாசம் மானத்தை காப்பாத்திட்டீங்க. அது என்னங்க மாசம் மாசம் காப்பாத்திக்கிற மானம்? சொல்றேன். எங்க குடும்பத்தை காப்பாத்திக்க படிச்சுட்டு வேலை தேடி அலைஞ்சப்போ ஒரு போட்டோகிராஃபர் கிட்ட வேலை கேட்டு போனேன். அவர் வேலை கொடுக்குறேன்னு சொன்னாரு. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். ஆனா அவர் சொன்ன வேலையை கேட்டு நான் அதிர்ச்சி அடைஞ்சேன். பிறந்த குலத்துல போட்டோ எடுக்க நான் சம்மதிச்சா அவன் மாசம் மாசம் எனக்கு 1000 ரூபாய் தரதா சொன்னா. நான் அந்த இடத்தை விட்டு ஓடி போடலாம் நினைச்சேன். அதுக்குள்ள போட்டோ எடுக்காத, தயவு செஞ்சு இதை வெளியில காமிச்சிடாரு. என் மானமே போயிடும். இந்த படங்களை வியாபாரம் பண்ணா எனக்கு பல 1000 கிடைக்கும்.
இதுக்கு நீ ஒத்துக்கலைனா மாசம் மாசம் நீ எனக்கு 1000 ரூபாய் கொடுக்கணும். மானத்தை இழந்து 1000 சம்பாதிக்கிறதை விட அதை காப்பாத்திக்கிறதுக்காக ஒவ்வொரு மாசமும் ஹோட்டல்ல டான்ஸ் பண்ணி அவனுக்கு 1000 ரூபாய் தரேன். அட பாவி விஜய், அவனை என்ன பண்ணலாம்? கொஞ்சம் இரு. அவன் ஸ்டுடியோ எங்க இருக்கு? ஏய், ஏய், எங்கடா சிலோட நெகடி? கொடுத்துறேன். அடச்சி, நீ அதெல்லாம் பார்க்க கூடாது. ஏண்டா, உனக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்க? இருக்காங்களான்னு கேட்டேன். இருக்காங்க. ஒண்ணு செய்யு. உங்க அக்கா தங்கச்சி இதே மாதிரி போட்டோ எடுத்து தெருவா வியாபாரம் செய். சரிங்க. அதுக்கு சரிங்க. வேற ஏதாவது நெகட்டிவ்ஸ் இருக்காடா? சீலாவோட நெகட்டிவ் இவ்வளவுதாங்க. பாக்கி இருக்கெல்லாம் வேற பொண்ணு இதுங்க. வேற பொண்ணுங்களா? ஆமாங்க. இங்க நெகட்டிவ்ங்கிற வாசனை இருக்க கூடாது. வாடா. ஏண்டா, இது அவ்வளவு அதே மாதிரி தான் எடுத்ததா? ஆமா சார். அட சண்டாளா. விஜய், இவனுக்கு இந்த தண்டனை பத்தாது. என்ன செய்யலாங்கிற? இவனையும் இதே மாதிரி போட்டோ எடுத்துடலாங்கிறியா? இவனை போட்டோ எடுத்த மட்டும் போறாது. இவனை இதே கோலத்துல தெருவுல ஓட விடணும். 4 பேர் இவனை கல்லால் அடிக்கணும். செஞ்சிடுறேன். கொஞ்சம் இரு, நான் வெளியில போயிடுறேன். சார் சார் இப்படியே ரோட்ல போனா பைத்தியக்காரன்னு சொல்லி கல்லால் அடிப்பாங்க சார். இப்படி எத்தனை பெண்களை பைத்தியக்காரி ஆக்கி இருப்ப. கொலட்ரா. சார் கொஞ்சம் வெளியே போங்க. போடா. சார் ஐயோ. இந்த நெகட்டிவ் அந்த சண்டாள வெளியில விட்டுருந்தானா என்னையே நான் கொளுத்திக்கிட்டு இருப்பேன். இப்போ உங்க புண்ணியத்தால இன்னைக்கு நான் உயிரோட இருக்கேன். அப்ப நாங்க போயிட்டு வரோங்க. ஆண் துணை இல்லாத வீடுப்பா இது. நீங்க அடிக்கடி வந்துட்டு போனீங்கன்னா எங்களுக்கும் ஆறுதலா இருக்கும். சரிங்க. உங்க உதவியை நான் என்னைக்கும் மறக்க மாட்டேன். ரொம்ப நன்றிங்க. பரவாயில்ல, நாங்க வரோம். வா, நாம போலாம். விடு. என்ன இப்படி வெடுக்குன்னு இழுத்துட்டு வந்துட்ட? நீ ஏன் அவளே பாத்துட்டு நின்ன? நன்றின்னு சொன்னா பரிதாபமா இருந்துச்சேன்னு பார்த்தேன். அவன உனக்கு நன்றி சொல்றது? அவ மானத்தையே காப்பாத்தணும்ல, நன்றி சொல்லக்கூடாதா? சரி போகட்டும். அவகிட்ட என்னத்த நீயே போயிட்டு வரேன்னு பழையறது? ஒருத்தர் வீட்டுக்கு போனா வரும்போது போயிட்டு வரேன்னு சொல்றதா மரியாதை. அதுக்காக அவ என்ன உன்னை ஒரு மாதிரியா பாக்குறது? அவ பார்த்தா என்ன பண்ண சொல்ற? இனிமே உன்னை யாரும் அப்படி பார்க்க கூடாது. இது என்னடா வம்பா போச்சு? நான் என்ன உத்தமபுத்திரன் சினிமால சிவாஜி மூமுடி போட்டுக்கிட்ட மாதிரி போட்டுக்க முடியும்? இவர் பெருசா ஹெல்ப் பண்ணுவாரா? அவங்க நன்றி சொல்லுவாங்களா? இத பாரு, இனிமே நீ யாருக்காவது ஹெல்ப் பண்றதா இருந்தா வயசான கிழவங்களுக்கு தான் பண்ணணும். சரி, உனக்கே பண்றேன். ஏய், என்ன கிழவன நினைச்ச? சொல்லித்தான் தெரியணுமா? கிடிச்ச நான் மூச்ச பாரு. கிடிச்சடா பண்ற. ஐய, இது என்னடா வம்பா போச்சு? இவ்வளவு நேரம் நல்லா தானே இருந்தா, இப்ப என்ன ஆச்சு? வெயில் காலம் அதான். அனாதையா சந்திச்சு அறிமுகம் ஆயிட்டேன் நானும் விஜயும். இத்தனை வருஷமா ஒருத்தரை விட்டு ஒருத்தர் பிரிஞ்சதே இல்ல. ஆனா இப்போ என்ன அனாதையா விட்டுட்டு எங்க போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஏம்மா இப்படி எல்லாம் பேசுற? அவ ஏதாவது சொன்னானா? இல்ல, அது என்னன்னு என்னால சொல்லவும் முடியல, சொல்லாம மனசுல வச்சுக்கவும் முடியல. இப்ப அவன் எங்க இருக்கான்?
மதில் சவுத்துல உட்கார்ந்திருக்கு. இவன் ஏன் பூனை மாதிரி சோத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்கான்? மதில் மேல உள்ள பூனை எந்த பக்கம் குதிக்குமோ? இது வீட்டு பூனை, ரொம்ப நாளா பழகினது, நம்ம பக்கம் தான் குதிக்கும். இல்லண்ணே, அது இப்போ அடுத்த பக்கம் குதிக்கலாமான்னு பாத்துட்டு இருக்கு. ரேகா, வீணா ஏன் மனசு போட்டு குழப்பிக்கிற? விஜிக்கும் உனக்கும் கல்யாணம் செஞ்சு வைக்க வேண்டியது என் பொறுப்பு. போ. ஏன் நிக்கிற? அந்த சுகத்து பக்கத்துல போய் நில்லு. அந்த விஜி பூனை உன் பக்கம் தான் குதிக்கும். கப்புன்னு பிடிச்சுக்கோ, இல்ல கீழே விழுந்து அடிபட்டு மியாவ் மியாவ் கத்தும். போ. திமிரு பிடிச்ச பசங்க சைக்கிள் ஓட்ட நினைப்பே இருக்கிறது இல்ல, எங்கேயோ நினைச்சிட்டு ஓட்டுறது. இதுல கடை வேற திறந்துட்டாங்கல்ல, கொஞ்சம் போட்டுக்கிறது. ஐயா, இது வாடகை சைக்கிள் ஐயா. சைக்கிள்காரன் பணம் காட்ட என்னையா பண்றது? கூட உன் பொண்டாட்டி தாலி இருக்குதுல்ல, வச்சாதான் கிடைக்கும்ல. ராஸ்கல், ராங் சைடுல நீயே வந்து அடிச்சிட்டு என்னையா கேள்வி கேட்கிற? இந்த பணக்காரங்களை இப்படித்தான் போல் இருக்கு. அடிச்சேன்னா ராஸ்கல் பல்லுகள்லாம் விழுந்து போயிடும். ஏன் சார் நீங்க கொஞ்சம் மெதுவா வந்திருக்கலாம்ல? ஆமா, 75,000 ரூபாய் போட்டு காரை வாங்கிட்டு இந்த பிச்சைக்கார பசங்க ரோட்ல வருவாங்க, நாங்க மெதுவா போகணும். நீங்க பேசல சார், உங்க பணம் பேசுது. இது கூட நீ பேசுறடா, நீ போட்டிருக்கே சிகப்பு சட்டை அது பேசுது. கூட்டம் கூடி போச்சு, இனிமே யாரு மேல தப்புன்னு பேசி பிரயோஜனம் இல்ல. சைக்கிள் ரொம்பவும் டேமேஜ் ஆயிடுச்சு. ஏதோ 100-200 கொடுத்து அனுப்பிச்சிருங்க. 100-200 என் ஜாதகத்துல இந்த மாதிரி ஆக்சிடென்ட்க்கு ஒரு பைசா கொடுத்தது இல்ல. என்ன சார் இது? பார்த்தா ரொம்ப வசதியான மாதிரி இருக்கீங்க, கொடுத்தா என்ன குறைஞ்சா போயிடுவீங்க? இந்த மாதிரி பிச்சைக்கார பசங்களை கொடுக்கத்தான் நாங்க சம்பாதிக்கிறோமா? ஏய், மரியாதையா நகருங்க. பிச்சைக்கார பயலுகடா. எஸ், கம் இன். யார் நீ? மாலிஷ். ஹலோ, யார்? சேகரா? நான் ஆபீஸுக்கு வரல, முக்கியமான வேலையா, வீட்டுக்கே இருக்க போறேன். யாரையும் விட்டுறாதே. அவரு மாத்திரம் உள்ள விட்டு. அசிஸ்டன்ட் வந்தா அவனை மட்டும் உள்ள விடு. அதான் அந்த மாலிஷ் பண்ணல. நீ வேற போன கிளம்பி. ஆரம்பிக்கலாமா? கேட்டுங்க. இதான் மாலிஷ். என்னது அரையற மாதிரி இருக்கு? அறையல, கண்ணத்துக்கு மாலிஷ். கண்ணத்துக்கு மாலிஷ்? போடு போடு. போடுதானே வந்துட்டேன். அம்மா, என்னது இந்த நேரத்துல கரடி? என் அசிஸ்டன்ட் தான் வந்திருப்பான், நான் போய் பார்த்துட்டு வரேன். கொஞ்சம் லேட்டா வரப்படாதா? என்னாச்சு? இருந்தாலும் பொம்பளை கையால வாலிஷ் போடுறது கொஞ்சம் சுகமா தான் இருக்கு. ஐயாவுக்கு உன் கையால கொஞ்சம் போட. இதாப்பா, உன் கையே என்னால தாங்க முடியல, நீ இவன் மேல கை வைக்க போறானா? பயப்படாதீங்க, தம்பி நல்லாவே போடுவாரு. என்னது மாலிஷ் மாதிரியே தெரியல? அவன் சோறு தண்ணி இல்லாம பிளாட்பாரத்துல கிடக்குறான். அவங்க உழைப்பெல்லாம் முழுங்கி புட்டு உனக்கு மாலிஷ் கேக்குதா? மாலிஷ்? இன்னைக்கு ஆக்சிடென்ட் ஆகி அதுல அடிபட்டானே, அவனை பார்த்து நீ என்ன சொன்ன? இந்த பிச்சைக்கார நாய்களுக்கு தானம் பண்ணவா நான் சொத்து சேர்த்து வச்சிருக்கேன்னு சொன்னேன்ல, இப்ப அந்த பிச்சைக்காரங்களுக்காத்தான் நான் வந்திருக்கேன். இதுல கையெழுத்து போடு. பத்திரம்? இதுல என்ன எழுதிருக்கு? ஒண்ணுமில்ல, உன் சொத்தையெல்லாம் அடையாறு அனாத பள்ளிக்கூடத்துக்கு நீ தானம் பண்ணிட்டதாக எழுதியிருக்கேன். அவ்வளவுதான். என்ன என்ன? ஐயோ, நான் போட மாட்டேன். போட மாட்டியா? ஐயோ, அச்சச்சோ, அம்மா. இப்ப நான் என்ன செய்யணும்? இதுல கையெழுத்து போடு. உங்ககிட்ட அடி வாங்கி சாகிறத விட பேசாம இதுல கையெழுத்து போட்டு ரோட்ல போய் நிக்கலாம். முதலே அதை செய்யலாம்ல, போடு. தம்பி, இதுக்கு வேற வழி கிடையாதா? இருக்கேன். என்ன? பெரிய மனுஷன்னா இப்படி இல்ல இருக்கணும். என்னங்க? யாரோ ஒரு பெரிய மகான் தன்னுடைய லட்சக்கணக்கான சொத்துக்களை எல்லாம் நம்ம அநாத பள்ளிக்கூடத்துக்கு எழுதி வச்சு உயிர் அனுப்பி இருக்க. என்ன வெறுப்போ என்ன சலிப்போ? சலிப்பும் வெறுப்பும் ஏற்பட்டாலே திடீர்னு ஞானோதயம் வந்துரும் போல.
நாம இப்ப என்ன செய்யணும் தெரியுமா? இந்த சொத்தையாவது ஒழுங்கா ஸ்கூலுக்கே செலவழிக்கணும். என்னங்க? பார்க்கலாம். அட நீங்க வேற, அந்த புண்ணியவானுக்கு சின்னதா ஒரு செல வைக்கலாம்ங்கிற. ஓஹோ அப்படியா? நான் ஏதோ தப்பா நினைச்சிட்டேன். உங்க புத்தி உங்களை விட்டு போகாதே. என் புத்தி என்ன விட்டு போனா அலையுங்க. போடு ராஜா போடு 10க்கு 10 வை ராஜா வை 10க்கு 10 10 ரூபா. என்ன பேரு மாதவன். ம் வை ராஜா இந்தாம்மா நம்ம 10. என்ன பேரு செந்தில்நாதன். ம் வை ராஜா வை வை போடு ராஜா எங்கால ஜெயிக்கிறாரு? எப்படிமா 10 ரூபா? எங்கால தான் ஜெயிக்கிறாரு எவ்வளவு ரூபாய் எங்கால தான் ஜெயிக்கிறாரு? அச்சி முதல்ல பணத்தை வை சரியா நாட்டு கட்டையா இருக்காயா? ஏய் வை ராஜா வை 10 ரூபாய் போடு ராஜா போடு உங்கால் தோத்தா 20 ரூபாய் தரணும். யோ டாடி பணத்தை கொடுக்கும்போதே 20 ரூபாய் வேணுமா? பேர் என்ன? சேகர் எழுதிக்க. ஆவு பிரதீப். என் பொண்ணு பணம் மட்டும் வாங்குற, எங்க ஆளை காணோம். யோ சோமாரி பணத்தை புடியா ஆளனா அப்புறம் வருவான். பேர் என்ன? பழனிசாமி. வா வா. ஷீலா, ம்? இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு பாரு. அந்த ஜவுளி கடையில ஒரு அழகான பொம்மைக்கு இந்த புடவையை கட்டி வச்சிருந்தேன். அத பார்த்ததும் உன் ஞாபகம் தான் வந்தது. அந்த புடவை தான் வேணும்னு பிடிவாதமா வாங்கிட்டு வந்துட்டேன். ஐயோ என்னங்க அந்த பொம்மை என்னாச்சு? சொல்றதுக்கு வெக்கமா இருக்கு. அடல் சொல்லு. உங்க ஆள் வந்துருவாரா? யோ உனக்கு விஷயம் தெரியாது. விஜயால என்ன பார்க்காம இருக்க முடியாது. ஏ குட்டி, உன்னை பாக்குறது அப்புறம் இருக்கட்டும். நான் முதல்ல அவளை பார்க்கணும். டேய்! ஷீலா, ம்? முத என்ன பார்க்கும்போது நீ என்ன நினைச்ச? சரியான ஒரு இதுவா இருக்கும்னு நினைச்சேன். இது வேணா தத்தினா? சேச்சே அப்படிலாம் ஒண்ணு இல்ல. கள்ளம் கபடி இல்லாதவர்னு நினைச்சேன். இப்ப என்ன நினைக்கிற? ம்? இப்பவா மதுரை வீரர்னு நினைக்கிறேன். அதுக்கு மேல என்ன நினைக்கிற? இந்த வீரனை நிரந்தரமா என் நெஞ்சில வச்சு பூஜை செய்யணும்னு நினைக்கிறேன். வெறும் பூஜை தானே, வேற ஒண்ணும் இல்லையா? வேற என்ன வேணும்? என்னம்மா பணத்தை வாங்கி பாக்கெட்ல போட்டுக்கிறியா? ஆளை காணா? என் பாக்கெட்ல போடாம உன் பாக்கெட்ல போடுவாங்க. ஆ பாரு இடிச்சனா. கிட்டவா சொல்றேன். சார், ஆ? பாட போறீங்களா? ஏன்பா? அதுக்குல்ல 2 பேரும் ரொம்ப நெருங்கிட்டீங்களே, அதுக்கப்புறம் வழக்கப்படி பாட்டு தானே வரும்னு சொல்ல வந்தேன். அப்படியே நாங்க பாடினாலும் உனக்கு என்ன? நான் அந்த பார்க் வாட்ச்மேன். புதுசா செடிகளை ஓணி தண்ணி ஊத்தி வச்சிருக்கேன். அம்மா பாட ஆரம்பிச்சாங்கன்னா ஒரு இடத்துல நிக்க மாட்டாங்க, அங்கங்க அலைவாங்க, செடியெல்லாம் பாழாயிடும். நான்சென்ஸ். நான் ஏன் உன் செடியை மிதிக்கிறேன்? அதுக்குல்லமா போன வாரம் உங்களை மாதிரி ஒரு ஜோடி இங்க வந்து இங்க இருக்கிற செடி கூட எல்லாம் அறுத்து அவங்க இடுப்புல கட்டிக்கிட்டு டூயிட் ஆடிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் எங்க ஆபீசர் வந்து என்ன டூயிட் ஆடிட்டு போயிட்டாரு. டேய்! வந்தா தோத்து போயிடும்னு பயந்துகிட்டு எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சுக்கிட்டானா? டேய்! ஓய் ஓடி ஒளியறதுக்கு என் விஜி ஒண்ணு உன்ன மாதிரி பேமானி இல்ல. டேய்! அனுப்ப போறியா இல்லையாமா? ஷீலா, உன் கூட பேசிக்கிட்டு இருந்தா நேரம் போறதே தெரியல. ஆமாங்க 5:30 ஆயிடுச்சு. ஐயோ, என்னது 5:30? ரேகா, என்னங்க? என்ன மன்னிச்சுக்குங்க. உங்க பணத்தெல்லாம் திருப்பி கொடுத்துறேன். கலாட்டா பண்ணாம போயிடுங்க. எங்களுக்கு பணம் வேண்டாம். முதல்ல சண்டை நடக்க கூட நாங்க பார்க்கணும். அது என்னமோ இப்ப சண்டை நடந்தாகணும். சார் கலாட்டா பண்ணாம பணத்தை வாங்கிட்டு போயிடுங்க. அது எப்படி கட்டணப்படுத்த திருப்பி வாங்குறது? வேற என்ன வேணும் சார்? நாங்க கொடுத்ததுக்கு டபுளா கொடு, அதை நாங்க வாங்கிட்டு போயிடுறோம். சிங்கிள் டபுளாக்கு தான் நானே வந்தேன். டபுள் ஆக்க வந்தியா? இப்ப உன்னை தூக்கி உள்ள போடுறோம், அவன் உன்னை டபுள் ஆக்குறான் பாரு. தூக்குடா, 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 ஏடா, தூக்குடா. ஏய், எங்க இருக்கு? ஏய்.
1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9. காதல் எனும் தேரல் இது யாருக்கு உண்டாக்கு நீ சொல்லடி சொல்லாமலே நான் செய்கிறேன் கோரிக்கை என்ன நீ சொல்லடி காதல் எனும் தேடல் இது யாருக்கு உண்டாக்கு நீ சொல்லடி ஆஹா சொல்லாமலே நான் செய்கிறேன் கோரிக்கை என்ன நீ சொல்லடி கண்ணே பொன்னே என்று நான் கவி பாடி கதை பேசி தூங்க வைப்பேன் தாலாட்டி என்னை காதலி மானே தேனே என்று என் மடி மீது கொடி போல தாங்கிக் கொள்வேன் சீராட்டி எந்த காதலி நாளை எந்தன் ராஜாங்கம் நாளை எந்தன் ஊர்காலம் நாளை எந்தன் ராஜாங்கம் நாளை எந்தன் ஊர்காலம் பால் நிலவு தேர் நிலவு பார்க்கும் நேரம் வந்தாச்சு
காதல் எனும் தேர்தல் இது யாருக்கு உண்டாக்கு நீ சொல்லடி தன்னானே 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 ஐயா தன்னானே 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 காலை நேரம் பார்த்தேன் உன்னை அழுகாம குளிப்பாட்டி பூச போற மருதாளி கால காட்டடி மாலை நேரம் வாக்கில் நீ நடக்காம தோல்வாலே ஊட்டி போற மகராணி கைய நீட்டடி அம்மா அம்மா பாவை எந்தன் பக்கம்தான் பார்வை எந்த பக்கம்தான் பாவை எந்த பக்கம்தான் பார்வை எந்த பக்கம்தான் உந்தன் தேவை எந்த சேவை சொல்ல வேண்டும் நல்வாக்கு காதல் எனும் தேர்தல் இது யாருக்கு உண்டாக்கு நீ சொல்லடி சொல்லாமலே நான் செய்கிறேன் கோரிக்கை என்ன நீ சொல்லடி விஜி, அந்த கும்பல்ல நான் உனக்காக பந்தயம் கட்டி சவால் விட்டு கத்துன்னு கத்திட்டு இருந்தேன். நீ எங்க போயிட்ட? அது வந்து சீலா என் கூட பேசிக்கிட்டு இருந்தாளா, நான் எல்லாத்தையும் மறந்துட்டேன். நேரம் போனதே தெரியல. அவ பேசினா அந்த பேச்சை கேட்டுக்கிட்டே இருக்கணும் போல ஆசையா இருந்தது. அவ பார்த்தா அந்த பார்வையை பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல ஏக்கமா இருந்தது. அதுக்கு என்னன்னு காரணம் புரியல. ஒரு நிமிஷம் கூட என்ன பார்க்காம அவளால இருக்க முடியலையா? ரேகா, உனக்கு ஒரு உண்மை தெரியுமா? அவ என்ன விரும்புறாளாம். அது சரி, நீ அவளை விரும்புறியா? ஆமா, அவளை நான் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு செஞ்சிருக்கேன். உனக்கு எதுக்குடா இப்ப கல்யாணம்? இப்ப பண்ணாம எப்ப பண்றது? நீ புரியாம பேசாம இரு. நான் எல்லாத்தையுமே புரிஞ்சுக்கிட்டு தானே பேசிட்டு இருக்கேன். என்ன புரிஞ்சுக்கிட்ட? இவன் அந்த பொண்ணு ஷீலாவை கட்டிக்கிறேன்னு சொல்றான். கட்டிக்கிட்டா என்ன? அவளை விட அழகான பொண்ணு கிடைக்குமா? ஆமாண்ணே, காதலிச்சுட்டு அந்த காதல் நிறைவேறலன்னா அந்த மனசு எவ்வளவு வேதனைப்படும்னு எனக்கு தான் தெரியும். அந்த வேதனையை விஜய் அனுபவிக்க வேண்டாம். என்னம்மா சொல்ற? விஜய் யார விரும்புதோ அவளையே கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். தியாகம் பண்றது தப்பு இல்லம்மா. ஆனா தியாகம் பண்றதா நினைச்சுட்டு தண்ணியை அழிச்சுக்கிறாங்களே, அது பைத்தியக்காரத்தனம். சரி சரி, அப்படியே செஞ்சுக்கிட்டாலும் கல்யாணத்துக்கு அப்புறம் இவன் என்ன செய்ய போறான்? இப்படியே தில்லு முள்ளு பண்ணி பொண்டாட்டியை காப்பாத்த போறியா? முதல்ல ஏதாவது வேலையை பாரு. சின்ன பிள்ளையில இருந்து ஒண்ணுமே படிக்காம நாங்க 2 பேரும் சுத்திக்கிட்டு இருந்தோம். இப்ப போய் என்ன வேலை செய்யறது? வேலை செய்யணும், வேலைன்னு செய்யணுமா? உன் லைஃபை செட்டில் பண்ணிக்கிறதுக்கு ஒரு வழி சொல்றேன், அதையாவது கேட்டுக்க. அடையாறுல ஒரு ஹிந்தி ப்ரொடியூசர் இருக்கான். அவனுக்கு ஏற்கனவே 2 பொண்டாட்டி போதாதுன்னு 3ஆவது அவனை வச்சிட்டு இருக்கிறான். வச்சுக்கிட்டது மட்டும் இல்ல, அவன் சம்பாதிச்ச பணத்துல அங்கதான் கொண்டு வச்சிருக்கான். கிட்டத்தட்ட 20 லட்சம் தேரும். அவ்வளவும் கருப்பு பணம் தானே? ஆமா, அவன் எப்ப ஏமாறுவான்னு அவ காத்துட்டு இருக்கிறா. அவ ஏமாந்த சமயமா பார்த்து நீ அடிச்சுட்டு வந்துரு. ஐயோ, இவ்வளவு பெரிய திருட்டு நாங்க பண்ணதே இல்லையே. அவன் செஞ்சதுதான் பெரிய திருட்டு, நீ செய்ய போறது சின்ன திருட்டு. புரியலையா? ஏழைங்கள்ட்ட அவன் பணத்தை திருடி வச்சிருக்கிறான். திருட்டு கொடுத்த நீங்க அதை திரும்ப எடுக்க போறீங்க, அவ்வளவுதான். நடராஜன் சொன்னது கரெக்டா இருக்குது.
வெளிய பழசா இருந்தாலும் உள்ள பிரம்மாண்டமா தான் இருக்கு. 10 லட்சம் இல்ல, அதுக்கு மேலே இருக்கும். வா. யாரோ ஒருத்தன் நல்லா குழைச்சு சாத்திட்டு போயிட்டான். ஏன் விஜய், இந்த நடராஜனை நமக்கு கொடுத்த மாதிரி வேற யாருக்காவது அட்ரஸ் கொடுத்திருப்பாரா? அப்படியெல்லாம் இருக்காது. இங்க வேற ஏதோ நடந்திருக்கு. எவனோ ஒரு புத்திசாலி நம்மள முட்டாளாக்கிட்டான். ஹலோ, போலீஸ் இன்ஸ்பெக்டரா? அடையார் காந்தி நகர் 2nd மைன் ரோட் நம்பர் 4. இந்த வீட்டுல கொள்ளை அடிச்சிட்டு இருக்கானுங்க. முதல்ல போய் ஆள பிடிங்க. கொள்ளை அடிச்சிட்டு இருக்காங்க. என்ன போய் யார் என்னன்னு கேட்டுட்டு இருக்கீங்களா? முதல்ல ஆள போய் பிடிங்க சார், சீக்கிரமா போங்க. இப்ப என்ன பண்றது விஜய்? என்ன பண்றதா? இந்த இடத்தை விட்டு உடனே கிளம்பணும், இல்லைன்னா ஆபத்து. என்ன விஜய்? போலீஸ் பிடிச்சிட்டு வந்துருச்சு. இனிமே ஒரு நிமிஷம் கூட இங்க இருக்க கூடாது. வா போலாம். வீட்டுல யாரோ கொள்ளையடிக்க வந்திருக்கிறதா போன் வந்திருக்கு. கதவை தர. இல்லீங்க, ஐயா தாபா போட்டுட்டு உள்ள தூங்குறாருங்க. கமான். நான் ஒண்ணும் தப்பு பண்ணல சார். ஒண்ணும் பேசாத நீ. சார், எதுவும் பேசாதவா. என்ன விட்டுடுங்க சார். நீ எதுக்கு உள்ள வந்திருக்கேன்னு எனக்கு தெரியுது. எனக்கு ஒண்ணும் தெரியாது சார். ஒண்ணும் தெரியாதவள பணப்பெட்டியை கொள்ளையடிச்சிருக்கேன். சார், Shut up. சார், சத்தியமா சொல்றேன் சார். எனக்கு அதுக்கு சம்பந்தம் இல்லை சார். ப்ளீஸ் சார். இந்த கொலையை செய்துட்டு தான் ஓட பாத்தியா? எத்தனை மாசம்? 9 மாசம். உன் பொண்டாட்டிக்கு இல்லையா, உனக்கு? அட எனக்கு தான் 9 மாசம். ஒரு மாசம் முடிஞ்சு போச்சா, இன்னும் 8 மாசம் இருக்குது. என்னங்கிற? ஆமா, நீ என்ன பண்ணிட்டு வந்த? ஐயோ, இததான் கோர்ட்லயே கேட்டாங்க, விழாவறியா சொல்லி போட்டேன். அவங்களே மன்னிக்கல, உள்ள அமிச்சிட்டாங்க. ஆமா, பின்னாங்கிற? உன் வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கலாம் தாயா கேட்டேன். ஏன் பெரிய புஸ்தகம் போட போறீங்களோ? இவர் பெரிய பாரதியாரு, வாழ்க்கை வரலாறு தெரிஞ்சுக்கிட்டு புத்தகமா போறதுக்கு. கேட்டா சொல்லுவியா, ஏன் அப்படி அடம் பிடிக்கிற? ஐயோ, இந்த கேஸ் முடிஞ்சு போச்சு, விசாரணை முடியல. அது ஒரு சின்ன சமாசாரையா. இத போய் கவர்மெண்ட்ல பெருசா எடுத்துட்டாங்க. 2 ரூபாய் நோட்டு அடிச்சேன், தப்பா? அடிச்சதான் அடிச்சே, ஒரு 50 100 அடிச்சிருக்கப்படாதா? அடே முசுரு, என்னடா நீ சீக்கிரமா திரும்பிட்ட? வெளியில இருக்க முடியலவா, ரொம்ப கஷ்டம். அதனாலதான் வெஞ்சிட்டேன். அப்படி என்ன கஷ்டம்? என்ன கஷ்டமா? வருஷம் நீங்க இங்கேயே கிடைக்கிறீங்க. நான் ஒருத்தன்னா வெளியே போய்க்கணும், உள்ள வந்தீங்கன்னு, வெளியே போய்க்கணும், உள்ள வந்து கிடைக்கிறேன். எனக்கு இல்ல அந்த கஷ்டம் தெரியும். சரி சொல்ல, தெரிஞ்சுக்கிறோம். சொல்றேன். ஜனங்க எதுக்கு கஷ்டப்படுறாங்க தெரியுமா? சர்க்கரைக்கு கியூ, கிருஷ்ணாலுக்கு கியூ, அரிசிக்கு கியூ, இப்படி கியூலயே நின்று அவங்க ஆயுசு முடிஞ்சிரும் போல இருக்குது. ஆமா, அரசியல் கட்சிகளா என்ன சொல்லுது? அரசியல் பத்தி நீ என்னயா கேக்குறது? அரிசியை பத்தி கேளு, நான் சொல்றேன். அரஞ்சன்னா இப்ப அரிசிக்கலையா வந்தது? அரிசிக்கு என்ன வந்துதா? அரிசி விக்கிற வேலையை பார்த்தா யாரும் சோறு ஆக்க கூடாது, வாய்க்கரிசிக்கு கொஞ்சம் அள்ளி போட்டுங்க அப்படின்னு சட்டம் வந்தாலும் வந்துரும் போல இருக்கு. முன்னையெல்லாம் சொல்லுவாங்க, ஒரு வாட்டி உள்ள போயிட்டு வந்தாதான் புத்தி வரும்னு. இப்ப நீங்க வெளியே போயிட்டு வந்தாதான் புத்தியே வரும். இக்கரைக்கு அக்கறை பச்சைக்கிற மாதிரி உள்ளே அப்படிதான் இருக்கு. கண்ணா, இதுல ஒரு விசேஷம் என்ன தெரியுதா? நம்மள மாதிரி குத்தம் செஞ்சு மாட்டிக்கிட்டு சகஜம்.
ஒரு குத்தமும் செய்யாம நிரபராதியா வந்து மாட்டிக்கிட்டுங்களா? அவங்க மனசு என்ன வேதனைப்படும் தெரியுமா? ஆமாமா, அப்படிதான் ஒரு பொண்ணு உள்ள வந்து மாட்டிக்கிட்டான். விஜய், இத்தனை வருஷமா நான் பழகிட்டு வரேன், உன் கண்ணுல கண்ணீரே நான் பார்த்தது இல்லையே. 10 வயசுல இருந்து நாம 2 பேரும் ஒன்னாவே பழகி வாழ்ந்துட்டு வரோம். முதல் முறையா உன்னை பிரிஞ்சிருக்கிறது இப்பதான். இந்த பிரிவு ஒரு வகையில நம்ம 2 பேருக்குமே நல்லதுதான் விஜய். ஷீலா எப்படி இருக்கா? காலம் கடத்தாம சீக்கிரமே அவளை கல்யாணம் பண்ணிக்க. ரேகா, எந்த நேரத்துல எதை பத்தி பேசிக்கிட்டு இருக்க? செய்யாத குத்தத்துக்காக உன்னை ஜெயில மாட்டி விட்டு நான் வெளியில இருக்கிறத நினைச்சு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். நல்ல வேலை நீ மாட்டிக்கலேன்னு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன். விஜய், நீங்க ரொம்ப ஜாலியா இருக்க தெரியுமா? ரேகா, இது எப்படி நடந்தது? நீ போனது என்ன போலீஸ் பிடிச்சுக்கிட்டாங்க. என்னை கூட்டிட்டு ஒவ்வொரு அறையா போனாங்க. பெட்ரூம்ல அந்த ப்ரொடியூசர் ரத்த வெள்ளத்துல பொணமா கிடந்தாரு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். இதே மாதிரிதான் அன்னைக்கு நானும் மாட்டிக்கிட்டேன். இந்த பணக்கார பசங்க எதை செஞ்சாலும் அவங்க மாட்டிக்க மாட்டாங்க, நம்ம மாதிரி அப்பாவிங்களை தான் மாட்டிக்க வைப்பாங்க. விஜி, நான் மதுரையில BA பாஸ் பண்ணிட்டு வேலை இல்லாம அலைஞ்சுக்கிட்டு இருந்தேன். அப்ப தற்காலிகமா ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் வேலை கிடைச்சது. ஏதாவது பாலிசி கிடைக்குமேங்கிறதுக்காக ஒரு நாள் அரசியல்வாதி தர்மலிங்கத்தை பாக்குறதுக்காக போனேன். சார், நான் சொல்றதெல்லாம் உண்மை சார். இது வரைக்கும் இன்சூரன்ஸ் பாலிசி ஒரு 50-60 பேருக்கு எடுத்து கொடுத்திருப்பேன். எல்லாரும் ஓன்னு இருக்காங்க சார். சார், நீங்களும் ஒரு பாலிசி எடுத்துங்க சார். ஓஹோன்னு இருப்பீங்க சார். தம்பி, வீட்டை பாத்தியா? ஓஹோன்னு இருக்கு சார். இவ்வளவு வசதி இருக்கு, எனக்கு இன்சூரன்ஸ் தேவையா? உங்களுக்கு தான் தேவை. நீங்க ஒரு அரசியல்வாதி. ஒரே தேர்தல்ல எல்லாம் அம்போன்னு போயிடு சார். நான் தோத்து போயிடுவேன்னே முடிவுக்கு வந்துட்டியா? அட, தோத்து போயிட்டு தான் வச்சுக்கங்களேன். வச்சுக்கிறதா? அப்ப பரவாயில்ல சார், நீங்க ரொம்ப ஆரோக்கியமா இருக்கீங்க. சின்ன வயசுலயே தேக பயிற்சி எடுத்த உடம்புப்பா. அவர் சாப்பாட்டுல கூட அது வேணும் இது வேணும் கேட்கவே மாட்டாரு. வாயை கட்டிக்கிட்டு பேசாம இருப்பாரு. அம்மா எப்படி? அவ எதையுமே ஒழுங்கா கட்டுறது இல்ல, பார்த்தாலே தெரியுது. ஏன் சார், எல்லா அரசியல்வாதியும் நான் பிடிச்சிட்டேன், ஆனா உங்களை மட்டும் பிடிக்கவே முடியல சார். புடியே. ஏன் சார், எவ்வளவு எடுத்துக்கிறீங்க சார்? 5 லட்சத்துக்கா? தம்பி தம்பி தம்பி, இந்த இன்சூரன்ஸ் பாலிசி விவகாரம் எல்லாம் கொஞ்சம் சுருக்கமா விளக்கமா சொல்லு. சொல்றேன் சார். சார், இன்னைக்கு நீங்க 1 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்துக்கிறீங்க, நாளைக்கு பொட்டுன்னு போயிடுறீங்க. செத்து போயிட்டு தான் வச்சுக்கங்க. செத்தா எங்க வச்சிருக்க போறாங்க? கொண்டு போய் எரிச்சிட மாட்டாங்க. இருக்கிற வரைக்கும் குழந்தை டாடி டாடின்னு, அப்புறம் பாடி பாடின்னு. தம்பி, தற்கொலை பண்ணிக்கிட்டு செத்தா என்ன சார் இது? அரசியல்வாதிகள் ஏன் சார் தற்கொலை பண்ணிக்கிறாங்க? அவங்க அடுத்தவங்களே பண்ணிக்க வைப்பாங்க. பண்ணிக்க வைப்பாங்க, சரி. ஐயா, இப்ப நாங்களே பண்ணிக்கிட்டோம். பிரீமியம் கட்டம் 1 வருஷத்துக்குள்ள தற்கொலை பண்ணிக்கிட்டா ஒண்ணும் கிடைக்காது, அதுக்கப்புறம் பண்ணிக்கிட்டா கிடைக்கும். என்னங்க, அவர் சொல்றத நல்லா கேட்டுக்கங்க. 1 வருஷம் கழிச்சு பண்ணிக்கிட்டாதான் கிடைக்குமா? அது சரி, கேலண்டர் நல்லா பார்த்து வச்சுக்கிட்டு. தம்பி, உணர்ச்சி வசப்பட்டு என் கட்சி தொண்டனை என்ன கொலை பண்ணிட்டான்னா அந்த உண்மையான தொண்டனுக்கு தூக்கு கிடைக்கும், உங்க பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு பணம் கிடைக்கும். கேட்டுக்கடி, நான் எப்படி செத்தாலும் உனக்கு தான் பணம். அது போகட்டும் சார். சார், எவ்வளவு ரூபாய்க்கு பாலிசி எடுத்துக்கிறீங்க? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். ஒரு 25,000. அடச்சை, என்னப்பா சார், ஒரு 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்துங்க சார். 10 லட்சமா? ஆமா சார். அடுத்த எலெக்ஷன்லயே நீங்க MLA ஆயிடுவீங்க, அதுக்கப்புறம் மந்திரி ஆயிடுவீங்க. மந்திரி ஆயிடுவேனா? மந்திரி ஆயிட்டு தான் வச்சுக்கங்களேன். சார், நீங்க அடிக்கடி வச்சுக்கங்கன்னு சொல்லாதீங்க. அவர் ஏற்கனவே ராத்திரியில வர்றது லேட்டு. ஓ, அந்த மாதிரி கேஸோ? ஏன் இதெல்லாம் போய் அவர்கிட்ட சொல்றேன்? ஏன் சொல்லக்கூடாதா? நான் வச்சிருக்கத ஒரு 3வது மனுஷங்கிட்ட சொல்லலாமா? ஆமா, நீங்க மட்டும் 3 மணிக்கு 4 மணிக்கும் வருவீங்க. நான் மட்டும் 3வது மனுஷங்கிட்ட 3வது மனுஷங்கிட்ட சொல்லக்கூடாதா? அரங்கண்ணா, ஐயோ சார், கவலைப்படாதீங்க சார். சார், இப்பவே ஒரு பாலிசி எடுத்துங்க, அதுக்கப்புறம் பொண்டாட்டிக்கு அறப்பட்டு செத்தாலும் இன்சூரன்ஸ்ல பணம் உண்டு. அப்ப போடு ஒரு 10 லட்சத்துக்கு. 10 லட்சமா? இப்படி சிரிச்சு சிரிச்சு பேசியே 10 லட்சம் ரூபாய்க்கு பாலிசி எடுத்துக்கிட்டான். இனிமே வாழ்க்கையில எனக்கு கஷ்டமே கிடையாதுன்னு நினைச்சு நானும் சந்தோஷப்பட்டேன். 2 பிரீமியம் ஒழுங்கா கட்டினான். 3வது பிரீமியம் வாங்குறதுக்காக ஒரு நாள் அவன் வீட்டுக்கு போனேன். இன்சூரன்ஸ் ஏஜென்ட் நடராஜன் வந்திருக்கேன் சார். சார், சொல்ல மறந்துட்டேனே, நேத்து உங்க மீட்டிங்க கேட்டேன். எவ்வளவு பிரமாதமா பேசுறீங்க தெரியுமா? அப்படியே நாட்டு நடப்பு அழகா புட்டு 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 புட்டு. என்னது, நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன், பதிலையே காணோம். அம்மா, பாப்பா. ஒருவேளை மாடியில தூங்கிட்டு இருப்பாரோ? போய் பாப்போம். என்னது, எங்கேயும் யாரையும் காணோம்.
சினிமா கினிமா போயிருப்பாங்களோ? கதவெல்லாம் திறந்து போட்டு கிடக்கு. எதுக்கும் அந்த ரூம்ல போய் பார்ப்போம். சார் சார் சார், என் புருஷனை கொண்டுட்டு இப்படித்தான் நான் கொலைகாரன் ஆயிட்டேன். செய்யாத குத்தத்துக்காக எனக்கு 7.5 வருஷம் ஜெயில் தண்டனை கிடைச்சது. உங்க வாழ்க்கையை கேட்டா மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குண்ணே. ஆட ஜெயில் வாழ்க்கையாவது பரவாயில்லையே. எத்தனை மணிக்கு வார்டன் வருவாரு, எத்தனை மணிக்கு வேலை செய்யணும், என்ன தப்பு பண்ணினா என்ன தண்டனை கிடைக்கும் தெரியும். ஆனா வெளியில ஒண்ணுமே புரியலையேப்பா. யார் யார் எப்பப்ப எதை செய்வாங்கன்னே தெரியலையே. ஜெயில விட்டு வெளியில வந்தேன். அது மெட்ராஸ். சாதாரணமாவே வேலை கிடைக்காது. அதுவும் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவங்கிற முத்திரை வேற. வேலை கிடைக்கல, சோறு கிடைக்கல, பட்டினியாவே பட்டணத்து வீதியில அலைஞ்சேன். பசி காதை அடைக்கும்னு சொல்லுவாங்க. எனக்கு நல்லாவே அடைச்சது. அதையும் மீறி ஒருத்தருடைய குரல் கேட்டது. எனக்கு ரொம்ப ரொம்ப பழக்கப்பட்ட குரல். எனக்கு புகழ்ச்சி என்பதை பிடிக்காது. அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதிபகன் முதற்கே உலகு என்று சொல்லி இருக்கிறாரே சிலப்பதிகாரத்திலே ஔவையார். அவ்வளவு ஏன் விளக்கில்லாமல் இருட்டில் இருந்தீர்கள், லைட்டு போட்டேன், வெளியே சொன்னேனா? நடக்க ரோடு இல்லாமல் இருந்தீர்கள், ரோடு போட்டேன், வெளியே சொன்னேனா? இங்கே வருவதற்கு முன் தண்ணி போட்டேன், வெளியே சொன்னேனா? தவறாக நினைக்காதீர்கள், இந்த வட்டத்துக்கே தண்ணீர் சப்ளை செய்தேனே, அதை சொல்லுகிறேன். என் சிற்றுரையை முடிக்கும் முன் ஒன்றை மட்டும் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நான் எவ்வளவோ திறந்திருக்கிறேன். நான் திறந்தது என் மனைவிக்கு கூட தெரியாது. ஏன்னா அவர்கிட்ட நான் சொல்லல, அது ஏன் குற்றம். ஆனால் கோவிலை திறந்திருக்கிறேன், பேங்கை திறந்திருக்கிறேன், அவ்வளவு ஏன் பக்கத்து வீட்டையே திறந்திருக்கிறேன். தவறாக நினைக்காதீர்கள், புதிதாக கட்டப்பட்ட வீட்டிற்கு கிரகப்பிரவேசம் என் தலைமையிலே செய்தார்கள், நான் திறந்தேன். இதில் என்ன தவறா? ஆமா, பூம்பு மாடு மாதிரி இப்படியே தலையாடிக்கிட்டு நீ தலைவர் ஆகவே முடியாது. இறுதியாக ஒன்று மட்டும் சொல்லிக் கொள்கிறேன். என்னை ஆபிரகாம் லிங்கன் என்று சொல்லுகிறார்கள், என்னை கென்னடி என்று சொல்லுகிறார்கள். நான் ஒத்துக்கொள்ளவில்லை, ஏனெனில் என்னை சுட்டு விடுவார்கள். அவ்வளவு ஏன் என்னை வஉசி என்றே சொல்லுகிறார்கள். நான் ஒத்துக்கொள்ளவில்லை, ஏனென்றால் என்னால் செக்கு எடுக்க முடியாது. யார் என்ன எடுக்கிறது? நீ யாரு? என்ன தெரியல? நீ என் கருத்தை ஜீரணிக்காதவன் என் கழுத்தை நெரிக்க வர்றான். பாத்துக்கிட்டு சும்மா இருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் உணர்ச்சி வரலையா? சொன்னா தான் வருமா? உண்மை தெரியாத ஜனங்க என்ன கல்லால் அடிச்சாங்க. அதையெல்லாம் தாங்கிக்கிட்டு மறுபடியும் அவனை தேடி அவன் வீட்டுக்கே போனேன். வணக்கம் தலைவரே. வாய் யாரு? நீ செய்யறதெல்லாம் அக்கறமும், மேடையில பேசுறது மட்டும் தத்துவமா? உன்னை என்ன செய்ய போறேன் தெரியுமா? நீயாவது சொல்லிட்டு செய்யுப்பா. நாங்க தான் சொல்றதை எதையுமே செய்யறது இல்ல. சொல்றேனா? என்னப்பா அது? சோபாவுக்கு சோபா தள்ளி விடுற, சொன்னா வந்து உக்காந்துக்க மாட்டேனா? ஐயா, என்ன காரியம் செய்து விட்டாய்? நீ அடித்தது என் தொண்டனுக்கு தெரிந்திருக்க வேண்டும், இல்லையே என் கட்சி குண்டனுக்காவது தெரிந்திருக்க வேண்டும். உன்னை அப்படியே பந்தாடி இருப்பார்கள். ஐயா வாயிலே மிதிக்கிறாரே. சுற்றுவேன், சுற்றுவேன், சுற்றுவேன். பக்கத்துல வராத. சுற்று. ஐயோ,
அவன் எங்கிட்டே தப்பிச்சுக்கணுங்கிறதுக்காக பக்கத்துல இருந்த கோர்ட்டுக்குள்ள போய் நுழைஞ்சிட்டான். இந்த மாதிரி பையனுங்க ஏழைங்களை கொண்டு விட்டு அடிக்கடி கோர்ட்டுக்கு போய் தானே தப்பிக்கிறானுங்க. அவன் கோர்ட்டுக்கு போனான், கோயிலுக்கு போனான். விடுவேனா? அவன் அந்த கோர்ட்டுக்குள்ளேயே வச்சு பயங்கரம். வக்கீலுங்க, ஜட்ஜுங்க, பெரிய பெரிய இத்தியாதிகள்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு பிரமிச்சு போய் நின்னானுங்க. 1965 வருஷம் அக்டோபர் மாசம் 5ஆம் தேதி மதுரை சொக்கலிங்கத்தோட மகன் தர்மலிங்கத்தை நான் கொலை செஞ்ச குத்தத்துக்காக எனக்கு 8 வருஷ கடுங்காவல் தண்டனை கிடைச்சது. நான் யார கொலை செஞ்சா எனக்கு தண்டனை கிடைச்சதோ அதே சொக்கலிங்கத்தோட மகன் தர்மலிங்கத்தை உங்க எல்லாருக்கும் முன்னாடி இப்பத்தான் நான் கொலை செஞ்சிருக்கேன். சட்டத்துல பொதுவா தப்பு பண்ண பிறகுதான் தண்டனையே கொடுப்பாங்க. ஆனா நான் தண்டனைய முன்னாடியே அனுபவிச்சுட்டு அதுக்குண்டான தப்ப இப்ப செஞ்சு முடிச்சிட்டேன். ஜட்ஜ்மென்ட்ல என்ன சொன்னாங்க? சட்டம் ரொம்ப வேடிக்கையானதுப்பா. பணக்காரங்களை கண்டா சிரிச்சு பேசும், ஏழைங்க முன்னாடி ஊமையாயிடும். அதுக்கு கூட பணவரி அதிகம்னே. யார கொலை செஞ்சதா சொல்லி ஜெயிலுக்கு போனேனோ அவனை இப்பத்தான் கொலை செஞ்சேன்னு கோர்ட்ல எவ்வளவோ வாதாடி பார்த்தேன். சட்டம் அதை ஏத்துக்கலப்பா. மறுபடியும் எனக்கு தண்டனையை கொடுத்துடுச்சு. அது எப்படின்னு ஒருத்தரை 2 தடவை கொலை செய்ய முடியும்? கேட்டேனே, யாருக்குமே பதில் சொல்ல முடியலையே. ஆனா 2 தடவை தண்டனையை மட்டும் கொடுத்துட்டாங்க. வேடிக்கையா தான் இருக்குன்னு. மறுபடியும் தண்டனை அனுபவிச்சுட்டு வெளியில வந்தேன். ஒரு நாள் ராத்திரி பிளாட்பாரத்துல தூங்கிக்கிட்டு இருந்தப்போ ஆளையே ஏத்தி கொல்லும் தான் அந்த பாவிங்க வந்தானுங்க. ஆனா யார் செஞ்ச புண்ணியமோ ஒரு காலோட போச்சு. அன்னையில இருந்து பணக்கார வர்க்கத்தையே ஒழிக்கணுங்கிறதான் என்னுடைய ஒரே குறி. இதே மாதிரிதான் ரேகாவும் மாட்டியிருப்பான்னு சொல்றீங்களா? கண்டிப்பா. அப்போ அவளை காப்பாத்தணும்னா உண்மையான கொலைகாரனை கண்டுபிடிச்சே ஆகணும். அத நான் செய்யறேன். ஐயோ, பாவமே, இப்ப என்ன பண்றது? பாத்துக்க, நான் போய் ஜெயிலரை கூட்டிட்டு வரேன். கையில சாவி கொடுத்து கூட நிக்கலைங்க சார். சீக்கிரம் போய் ஆம்புலன்ஸ்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. என்னது 2 தலை? ஐயோ, காப்பாத்துங்க, காப்பாத்துங்க. ஐயோ போலீஸ். ரேகா, நீ ஜெயில விட்டு தப்பிச்சு வந்தது பெரிய தப்பு. அதுவும் தப்பிச்சு இந்த இடத்துக்கு வந்திருக்கே, அது அதை விட தப்பு. இனிமேதான் நீ ஜாக்கிரதையா இருக்கணும். ஆமா ரேகா, உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு நாம போலீஸ்ல ஒப்படைக்கிற வரைக்கும் நீ தலைமறைவா தான் இருக்கணும். விஜயை கூட்டிக்கிட்டு நான் சொல்ற இடத்துல போயிரு. நீங்க போயிருக்கிற இடம் என்ன தவிர வேற யாருக்கும் தெரியக்கூடாது.
ரொம்ப பேசாத, விஷயம் என்னாச்சுங்கிறத மட்டும் சொல்லு. அந்த ஹாங்காங் பார்ட்டிகிட்ட இருந்து பாக்ஸ வாங்கி ஜீப்ல வச்சுக்கிட்டு மின்னல் வேகத்துல ஓட்டிக்கிட்டு வந்தேன். திடீர்னு போலீஸ் மடக்கிடுச்சு. என்ன பண்ண? தப்பிக்க வேற வழியே தெரியல பாஸ். பாக்ஸ தூக்கி எறிஞ்சிட்டு ஜீப்ல இருந்து எகிரி குதிச்சு தப்பிச்சு ஓடி வந்துட்டேன் பாஸ். என்ன அவங்க நல்லா பாத்துட்டாங்க. இப்ப நான் வெளியில போனா மாட்டிக்குவேன். அதுக்கு என்ன செய்ய போற? கொஞ்ச நாளைக்கு நான் எங்கேயுமே போகாம இங்கேயே இருந்துறேன் பாஸ். வெரி குட். அவனை அவுத்து விடுங்கடா. ரொம்ப நன்றிங்க பாஸ். அம்மா, இனிமே போலீஸ் மாத்திரமல்ல, யாருமே உன்னை அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. தாராளமா எங்க வேணாலும் சுத்தலாம். பாஸ், ரேகா தப்பிச்சிட்டா பாஸ். போலீஸ்காரங்களை அடிச்சு போட்டு ஜெயில இருந்து தப்பிச்சிடலாம் பாஸ். ஒரு பொம்பளை போலீஸ்காரங்களையே அடிச்சிட்டு தப்பிச்சிருக்கான்னா எதுக்காக? அவ நம்மளை காட்டி கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் அவளை பார்க்கணும். ஓகே பாஸ். ரேகா, அவனுங்க என்ன தேடி வரல, உன்னை தேடி தான் வந்திருக்காங்க. நீங்க இருந்து ஓடிடு, நான் அவங்கள பாத்துக்கிறேன். டேய், ஆள் க்ளோஸ்டா. தூக்கி கிக்கில போடுவோம். என்னடா ஆச்சு? பாஸ், அந்த பொண்ணு தப்பிச்சிட்டா. அவளோட சுத்திக்கிட்டு இருந்தானே ஒருத்தன், அவனை பணமா கொண்டாந்துருக்கோம். நமக்கு வேண்டிய முக்கியமான ஆளு அவதானடா. பாஸ், எங்க போயிடப்போறா? கவலைப்படாதீங்க, அவளை நாங்க எங்கேயே கொண்டு வந்துடுறோம். சீ, அவளையும் இந்த மாதிரி கொண்டு வந்துடாதீங்க. உயிரோட கொண்டு வாங்க. எஸ் பாஸ். அவன் என் ரூமுக்குள்ளே இருந்து வெளியே போகும்போது இப்படி போகட்டும். எஸ் பாஸ். இப்ப இந்த பணத்தை என்ன பண்றது? நம்ம தோட்டத்துல எத்தனை தென்னமரம் நட்டுருக்கீங்க? 9. 10வது அன்னைக்கு ஒண்ணு நடுங்க. கொண்டு போங்கடா. எஸ் பாஸ்.
சித்ரா, அந்த பயலோட பணத்தை 8 அடி பள்ளம் தோண்டி புதைக்க சொல்லிட்டேன். இந்நேரம் அவன் கதையை முடிச்சு சமாதியே கட்டியிருப்பாங்க. இவன் கதை முடிஞ்சு போச்சு. ஜெயில இருந்து தப்பிச்சு போனாலே அவளை பத்தி என்ன முடிவுக்கு வந்தீங்க? அவ வெளியில இருக்க வரைக்கும் நமக்கு ஆபத்து தான். சட்டத்துல ஒரு தரம் கொலகாரின்னு முத்திர குத்தி உள்ள போனவ அவ இப்ப தப்பிச்சிருக்கா. பிடிபட்டான்னா அவ மேல 2 வாரண்ட் இருக்கு. அது மட்டும் இல்ல, அந்த கொலையை பத்தி உண்மை உங்களுக்கும் எனக்கும் தவிர வேற யாருக்குமே தெரியாது. ஒண்ணு நீ போய் என்னை காட்டி கொடுக்கணும், இல்ல நான் போய் உன்னை காட்டி கொடுக்கணும். நம்ம 2 பேரும் இப்படி செய்ய போறதில்ல. அப்புறம் ஏன் பயப்படணும்? நீங்க சொன்னீங்களே அந்த ப்ரொடியூசருக்கு 3ஆவதா ஒருத்தின்னு, அவ இப்ப அந்த சண்டாளனோட குஞ்சிக்கிட்டு இருக்கானே. அவ குஞ்சிக்கிட்டு இருந்தத நீயே கண்ணால பாத்தியா? அப்போ அந்த கொலையை அவதான் செஞ்சிருக்கணும். அவங்க பேச்சில இருந்து நானும் புரிஞ்சுக்கிட்டேன். அவளை எப்படியாவது கடத்திட்டு வந்து போலீஸ்ல ஒப்படைச்சு உண்மையை கக்க வச்சா ரேகா உயிரை காப்பாத்திடலாம். அவ்வளவுதானே? எப்படி நான் செஞ்சு காட்டுறேன். வரேனே. ஏ டிரைவர், ரைட்ல போ சொன்னா லெஃப்ட்ல போறியே. நீயா? என்னடா பைத்தியக்கார மாதிரி வந்து நிக்கிற? அம்மாங்க அம்மாவை கூட்டிட்டு ஷாப்பிங் வரைக்கும் போயிருந்தேன் பாஸ். அம்மா ஷாப்பிங் போய் திரும்புறதுக்குள்ள ஒருத்தன் என்ன அடிச்சு போட்டு அம்மாவை கடத்திட்டு போயிட்டான் பாஸ். அப்படியா? ஆமா பாஸ். கண்மூடி கண் திறக்கிறதுக்குள்ள எவ்வளவு நடந்து போச்சு பாஸ். அப்படியா? ஒரு நொண்டி பைய 3 சக்கர வண்டியில வீடா வித்துக்கிட்டு அலைவானே, அவன் எங்க இருந்தாலும் வண்டியோட தூக்கி கொண்டுட்டு வாங்க இங்க. ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருக்கா, நான் தான் பார்த்ததில்லை. அதன் காரணம் என்ன சொல்றேன் கேளு, ஏழை சிரிச்சதில்லை. ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருக்கா, நான் தான் பார்த்ததில்லை. அதன் காரணம் என்ன சொல்றேன் கேளு, ஏழை சிரிச்சதில்லை. அவன் சிரிப்பது எப்போ, இறைவன் தெரிவது எப்போ. அவன் சிரிப்பது எப்போ, இறைவன் தெரிவது எப்போ. ஏழைகள் திருடுறது எப்போதும் பார்வையில் படுகிறது. ஏழைகள் திருடுறது எப்போதும் பார்வையில் படுகிறது. படிச்சவன் திருட்டு பதவியில் இருக்கு, யாரத கேட்கிறது. பொல்லாதவே அங்கே கொண்டாடுறான், இல்லாதவே இங்கே திண்டாடுறான். ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருக்கா, நான் தான் பார்த்ததில்லை. அதன் காரணம் என்ன சொல்றேன் கேளு, ஏழை சிரிச்சதில்லை. ஓட்டுக்கு வருவாங்க, அப்போது வார்த்தைய விடுவாங்க. ஓட்டுக்கு வருவாங்க, அப்போது வார்த்தைய விடுவாங்க.
மறப்பாங்க பொல்லாதவே அங்கே கொண்டாடுறா இல்லாதவே இங்கே திண்டாடுறா ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருக்கா நான் தான் பார்த்ததில்லை அதன் காரணம் என்ன சொல்றேன் கேளு ஏழை சிரிச்சதில்லை பாயுது பணத்திமிரு அன்றாடம் பண்ணுது பல தவறு பாயுது பணத்திமிரு அன்றாடம் பண்ணுது பல தவறு பூனைக்கு நான் தான் மணி கட்ட போறேன் பாருங்க பொறுத்திருந்து கொல்லாதவே அங்கே கொண்டாடுறா இல்லாதவே இங்கே திண்டாடுறா ஏழையின் சிரிப்பில் இறைவன் இருக்கா நான் தான் பார்த்ததில்லை அதன் காரணம் என்ன சொல்றேன் கேளு ஏழை சிரிச்சதில்லை அவன் சிரிப்பது எப்போ இறைவன் தெரிவது எப்போ அவன் சிரிப்பது எப்போ இறைவன் தெரிவது எப்போ அவன் சிரிப்பது எப்போ இறைவன் தெரிவது எப்போ மரியாதையா சொல்லு உன் மாஜி கணவனை கொலை செஞ்சுட்டு 10 லட்சத்தை கொள்ளையடிச்சது நீதானே? மிஸ்டர் விஜய், கொலகாரிய ஜெயில இருந்து தப்பிக்க வச்சு உங்க கஸ்டடியில வச்சுக்கிட்டு என்ன கொலகாரிங்கிறீங்களா? ஏண்டி ரேகாவியா கொலகாரிங்கிற? இன்னொரு தடவை சொன்ன எனக்கு ஒண்ணும் தெரியாது, என்ன விட்டுடு. ஏய், நீ உண்மையை சொல்ற வரைக்கும் நான் உன்னை உயிரோட விட போறது ஒண்ணும் தெரியாது தெரியாது. ஏய், உனக்கு ஒண்ணும் தெரியாது. அந்த கொலையை செஞ்சு நீதானே? சொல்ல போறியா? அந்த கொலையை நான் செய்யல. அப்ப யாரு? யாரு? செத்து போன அந்த ப்ரொடியூசர் முதல்ல தான் படத்துல நடிக்க தான் என்ன கூட்டிட்டு வந்தாரு. நானும் நம்பி வந்தேன். ஆனா அவர் என்ன நடிக்க வைக்கல, என் வாழ்க்கையை கெடுத்துட்டாரு. சரி, கெட்டதுதான் கெட்டுட்டோமே, அவருக்கே மனைவி ஆயிடலாம்னு நினைச்சேன். ஆனா அவர் என்ன அப்படி நினைக்கல. ஏதோ விலை கொடுத்து வாங்கின ஸ்பெஷல் ப்ராப்பர்ட்டியா என்ன அலங்காரம் பண்ணி ஆசை தீர அனுபவிக்க மட்டும்தான் நினைச்சாரு. அதுக்கு மேல நான் அவரை நம்பல. திட்டம் போட்டேன், எப்போ அவர்கிட்ட மொத்தமா பணம் சேரும்னு. நான் நினைச்சபடியே அவர்கிட்ட 10 லட்சம் ரூபாய் சேர்ந்தது. அவருக்கு நண்பரா வந்து போய்கிட்டு இருந்த சிலோன் சண்முகத்தை நான் இதுக்கு பயன்படுத்தினேன். என் அழகுல மயங்கின அவரு 10 லட்சம் ரூபாயை சாமர்த்தியமா எடுத்து கொடுத்துறேன், நீயும் நானும் ஒன்னா சேர்ந்து வாழ்க்கை நடத்தலான்னு கேட்டாரு. நான் சம்மதிச்சேன். ஆனா அவரை கொலை செஞ்சுதான் 10 லட்சத்தை எடுக்க போறாருன்னு எனக்கு தெரியாது. அந்த கொலையை செஞ்சது அவர்தான். ரொம்ப நன்றி. அப்ப நான் போலாமா? அவ்வளவு சீக்கிரம் போயிட்டா எப்படி? நிக்கிறீங்களே, உட்காருங்க, வாங்க. என்கிட்ட சொன்னதையெல்லாம் அப்படியே போலீஸ் கிட்ட சொல்லிரு, நான் உன்னை விட்டுறேன். இங்கேந்து உருட்டி விட்டா ஒரு எலும்ப கூட பார்க்க முடியாது. இன்னும் கொஞ்ச நாளைக்கு நீ உயிரோட இருக்கணும்னு ஆசைப்பட்டா ஒழுங்கா உண்மையை சொல்லு. எங்க இந்த 2 பேரும்? சொல்ல முடியாதுடா நாயே. நொண்டி பயலுக்கு இவ்வளவு திமிரு. டேய், அழுக்கு எப்ப வரும்? பணத்தை பார்த்தா வருங்க, அதுக்கு மூக்கு வேர்க்கும். அப்ப இவனை பணமாக்கி பொது இடத்துல போடுங்க. இந்த பணத்தை பார்க்க அந்த 2 கழுகு வரும். பிடிச்சிட்டு வந்துருங்க.
என்ன சொல்ல? படுபாவிங்க, யாரோ நம்ம நடராஜரனை கொலை பண்ணிட்டாங்க. என்ன சொல்ற? ஆமா ரேகா, யாரும் இல்லாத அனாதை பணமா நடு ரோட்ல கிடக்குறாரு. எனக்கு ஆறுதல் சொல்ல இருந்த ஒரே ஒருத்தர் அவரும் போயிட்டாரா? ரேகா, எங்க போற? அண்ணனை பார்க்க போறேன். வேண்டாம் ரேகா, நீ போகாத. இது வேணும்னே யாரோ எதுக்கும் செஞ்சிருக்காங்க. என்னால அவரை பார்க்காம இருக்க முடியாது. என்ன வீடு ரேகா, நான் சொல்றத கேளு ரேகா. அவர் வந்த உடனே போகலாம். என்ன ஆபத்து வந்தாலும் வரட்டும், நான் போய் அவரை பார்த்தே ஆகணும். ரேகா, ரேகா. ஷீலா, உண்மையான கொலைகாரன் யாரு? அவன் எங்க இருக்கான்னு கண்டுபிடிச்சிட்டேன். ரேகா இங்க. ஷீலா, என்ன நான் கேட்டுக்கிட்டே இருக்க, நீ பேசாம உட்காந்துருக்க. ரேகா இங்க. யாரோ நம்ம நடராஜரனை கொலை பண்ணி நடு ரோட்ல போட்டிருந்தாங்க. ஷீலா, நம்ம நடராஜனையா? ஆமாங்க, அவரை பார்க்கறதுக்காக ரேகா ஓடி போனா யாரோ 4-5 பேர் அவளை புடிச்சு இழுத்துட்டு போயிட்டாங்க. அவங்க யாரு என்னன்னு எனக்கு தெரியல. அப்படியா? எனக்கு தெரியும். அவனுங்க யாரு, ரேகாவை எங்க கொண்டு போயிருப்பானுங்க. எங்க போறீங்க? அண்ணனை கொலை பண்ணி இருக்கானுங்க, ரேகாவை கடத்திட்டு போயிருக்கானுங்க. அவங்களை எப்படி சும்மா விடுறது? எனக்கு என்னமோ பயமா இருக்குது. அங்க போகாதீங்க, எதை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. ஷீலா, நீ நினைக்கிறது தப்பு. உன்னுடைய காதலா ரேகாவுடைய நட்பான்னு எனக்கு சோதனை வந்தா நிச்சயமா அவளுடைய நட்புக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன். ஏன்னா நானும் அவளும் சின்ன வயசுல இருந்தே ஒன்னா சுத்தி ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா வளர்ந்தோம். அவளுக்கு ஒரு ஆபத்துல என்னால தாங்கிட்டு சும்மா இருக்க முடியாது. வேணும்னா நான் ஒண்ணு சொல்றேன், அதை நீ செய். விஜய்,
ரேகா 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 உன்னோட வாழ முடியலையேன்னு நான் கவலைப்பட்டேன். இப்போ உனக்காகவே வாழ்ந்துட்டு போறத நினைச்சு நான் பெருமைப்படுறேன். ரேகா ரேகா ரேகா